पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम अथ अथ योगानुशासनम्। நம்ம இன்னையிலிருந்து என்ன பார்க்க போறோம்? யோக சூத்திரத்தோட வியாச பாஷ்யத்தை பார்க்க போறோம். 37 48 வரைக்கும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யோக சுதாகரத்துக்கு வரலாம். அந்த 37வது சூத்திரத்துல இருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யமம் நியமங்களோட பலன் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. யம நியமங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு ஒரு மைல் ஸ்டோன் தெரியணும்ல. நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எங்கே அடைஞ்சிருக்கோம், இதை பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையா, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்கணுமே சுவாமி அப்படின்னா அந்த சிம்டம்ஸை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், வியாச சூத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணா பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார், அஹிம்சா பிரதிஷ்டாயாம் 35வது சூத்திரம். நம்ம இப்போ 37வது பார்க்க போகிறோம். ஆனால் எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா 35ல் பார்த்தீங்கன்னா அஹிம்சா பிரதிஷ்டாயாம் என்னதுன்னு கேட்டால் தத் சந்நிதவு வைரத்யாக அப்படின்னு பார்த்துருக்கோம். சூத்திரம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. அஹிம்சையை பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் யார் அனுஷ்டானம் பண்ணுறானோ அதில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ. எஸ்டாப்ளிஷ்னா என்ன அர்த்தம் சுவாமின்னா, ஒரு ஜென்மத்தில் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்மத்திலலாம் ஆகாது சுவாமி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா அஹிம்சையை பார்த்தீங்கன்னா 100% பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து 20 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லௌகிகமாக இருக்கும் போதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லா காரியமும் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமும் சாது ஜீவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா தர்மம் அப்படின்ற இதை வச்சுக்கிட்டு அதர்மத்துக்கு ஆப்போசிட்டாக யாராவது தப்பாக பேசணும், இது பண்ணால் ஹர்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ காயா வாச்சா மனசான்னு 3த்துலையும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆனால் முன்னாடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக அஹிம்சையை நல்ல முறையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், புத்தி வர வர வர. ஆனால் கடந்து போனதெல்லாம் இருக்குல்ல இந்த ஜென்மத்தில். அப்போ கடந்து போன நிறைய ஹிம்சையெல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ என்ன ஆகும்? பவித்திரமாய் பவித்திரமாய் பவித்திரமாய். அதனால தான் கீதாவில் சொல்லுவார், அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாத்தி பராம்கதி. நிறைய ஜென்மங்கள்ல பார்த்தீங்கன்னா ஞான சம்ஸ்காரங்கள், ஆர்ஜித ஞான சம்ஸ்காரம்ன்ற ஒவ்வொரு ஜென்மங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே வரோம் நம்மள்கிட்ட. எந்த ஜீவராசிகள் இப்போ ரொம்ப கான்சியஸா நான் பார்த்தீங்கன்னா பண்றேன் இந்த காரியத்தை. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணலை, நான் பண்ண மாட்டேன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம் தெரிஞ்சு. ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஜீவராசியும் நான் என்ன பண்றேன், பார்த்து 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 வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா சாஸ்திரம் உள்ள நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. சர்வாத்ம பாவம் வர 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 ஒரு சின்ன சின்ன ஜீவராசியை கூட பார்த்து 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 அலோவ் பண்ணுறது, அதை அக்காமடேட் பண்ணுறது, அதுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இது மெதுவா என்ன ஆகும், ஒவ்வொரு ஜென்மத்திலையா சேர்த்து 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 ஒரு ஜென்மத்தில் பரிபூர்ணமான பார்த்தீங்கன்னா அஹிம்சையில நிலை பெறுதலானது ஒருத்தருக்கு கிடைக்கும். அதனால இப்போ நீங்க நினைக்கலாம், சாமி எங்களால் அஹிம்சையை ஃபுல்லாக பண்ண முடியலையே, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. அதுக்கான பலம் மெதுவா ஜென்மாந்தரங்கள்ல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப அஹிம்சையில ஒருத்தன் நல்ல முறையில பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்திரமா ஆனவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அவனோட சந்நிதியில அவனோட சன்னிதானத்துல பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வைரத்தியாகம் பண்ணிட்டு எதிரி பாவத்தை விட்டுட்டு ஒன்னோட ஒண்ணு கலந்து போயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஸ்தான விசேஷம்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்தான விசேஷம் என்னது? சிருங்கேரியில நான் சொன்னேன்ல, சிருங்கேரியில பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார், ரிஷி சிருங்கர் வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆனா அவரோட சந்நிதி அந்த சாநித்தியம் அங்க இருந்துச்சு. அந்த சாநித்தியத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் ஒன்னோட ஒண்ணு எதிரி பாவத்தை விட்டுட்டு சத்ரு பாவத்தை விட்டுட்டு ஒன்னா இருந்துச்சு. நீங்க நர்மதா கரைக்கு போனீங்க அப்படின்னா, இப்ப நாங்க இங்க இருக்கோம், இங்க பார்த்தீங்க அப்படின்னா அணில் வரும். இப்ப காக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிநேகமா, இப்ப நான் பக்கத்துல போய் வச்சா கூட பக்கத்துலேயே காக்கா இருக்கும்.
காக்காவை ஓடி போகாது, பயமே இருக்காது. இப்போ இதே மாதிரி இந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே போகாது. அதே மாதிரி நாய்கள் எல்லாமே சாதுக்களுக்கு ரொம்ப ஸ்நேகம். இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருக்கோம், எல்லா நாய்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தா உடனே வந்துடும். நாயை பற்றி பயமே இருக்காது உங்களுக்கு. ஆனால் இங்கே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த அணில்கள் இருக்குல்ல, இந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 அணில் இருக்கு. நான் 7-8 வருஷமாக ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக மெனக்கிட்டு எல்லாம் தோசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோசை அதுக்குன்னு போட்டு, யாராவது பண்ணுவாங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு தோசை அதுக்கு, அணிலுக்கு தோசை பிடிக்கும் அணிலுக்கு அப்படின்னு தோசையும் பண்ணி அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டியாவது அது என் மேலே நம்பிக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டேங்குது. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நம்ப மாட்டேங்குது? என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, என் மேலே நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ப்ராக்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்கு பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சுற்றிட்டு இருக்கிறது என்னது, பக்கத்தில் வந்து குரங்கு வந்து இது பண்ணுது, அட்டாக் பண்ணுது, வேற ஏதோ நிறைய அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியான ஜோன் இங்கே இல்லை. அப்போ செக்யூரிட்டி ஜோன் இல்லாததுனால என்கிட்டையும் அது என்ன பண்ணுதுன்னா செக்யூரிட்டியை பார்க்க மாட்டேங்குது. இதே நர்மதா கரையில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரத்தடியில் போய் உட்காடுறோம்னு வச்சுங்களேன், நம்ம எங்கேயாவது சாப்பிட உட்காந்தோன்னா இங்கே தோல் மேலே வந்து உட்காந்து நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட போனால் இது இங்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம், எனக்கும் சாப்பாடு கொடு அப்படின்னு. நம்ம ரொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிடும், நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அணில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துக்கும், தலையில் மேலே உட்காந்துக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தாவே அது பாட்டுக்கு மேலே ஏறி விளையாண்டுட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன், விரக்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன். அந்த விரக்த ஆசிரமத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அனுஷ்டானம் பண்ணுறவங்க தான் அந்த சாதுக்கள் எல்லாமே. ஏன்னா கைலாஷ் ஆசிரமம் பக்கத்துலேயே இருந்துச்சு பின்னாடியே. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேல் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் எங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா தேலை எடுத்து மேலே கை மேலே வச்சுப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொடுக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி கடிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் வச்சு கொத்து அப்படின்னு நான் வச்சா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவே கொத்தாது. நாங்கள் சொல்லுவோம், இது என்ன தேலா இல்லை வேற என்ன அப்படின்னு, ஏன் கொத்தவே கொத்தாது. அது மாதிரி சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தான விசேஷம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றோம். சில ஸ்தானங்கள்ல ஜீவராசிகள் என்ன பண்ணும் அப்படின்னா அது மாதிரி இருக்கும். அப்ப நம்ம நினைச்சுக்கணும், அந்த ஸ்தானத்துல யாரோ ஒரு மகாத்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகிம்சையில பிரதிஷ்டிதமானவர் வாழ்ந்துட்டு போயிருக்கார், அதோட பிரபாவம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கு நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம மெதுவா பிராக்டிஸ் பண்ண ஒரு ஜென்மத்துல நமக்கு என்ன ஆயிடும், பரிபூர்ணமா இந்த அகிம்சை நிலை பெற்றா நம்ம எதிர்க்கையும் அது நடக்கும் சொல்லியாச்சு. 35 சொன்னதுக்கு பிறகு 36வது சூத்திரம் என்ன சொல்லிச்சு, அகிம்சாக்கு அப்புறம் சத்தியத்துல யாரு பிரதிஷ்டிதமாகிறாங்களோ 36வது சூத்திரம் சொல்லிச்சு. சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆசிரியத்துவம் 36. நேற்று போன கிளாஸ்ல யோக சுதாகரம் இதான் பார்த்துருக்கோம். சத்தியத்துல நல்ல நிலை பெற்றவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாக் சித்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். வாக் சித்தினா என்னது, எதை சொன்னாலும் பலித்தமாகிவிடும். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னா அப்படியே ஆயிடும். முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 2 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவோட ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தான விசேஷம். 2 இடத்துங்க. ஸ்தான விசேஷம்னா என்ன அர்த்தம், நான் சொன்னேன்ல, எப்பவுமே நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பார்டரு மகாராஷ்டிரா பார்டர்ல போனீங்கன்னா நல்ல செவன் நல்ல போமோகிரானேட், அருமையான போமோகிரானேட் கிடைக்கும். ஹிமாலயாஸ்ல போனீங்க அப்படின்னா, காஷ்மீருக்கு போனீங்கன்னா, ஹிமாச்சல் போனீங்க அப்படின்னா நல்ல ஆப்பிள் தோட்டத்துல போய் ஆப்பிள் எடுத்துட்டு வரலாம். ஆனா இங்க கிடைக்குமா, கிடைக்காது. இதே மாதிரி சில ஸ்தானங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேசுறது வந்து பலித்தமாகும். இப்ப தேவலோகத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா தேவதைகளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் பலித்தமாகும். அதே மாதிரி நாங்க பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துல இருக்கோம், நர்மதால வந்து பாத்தீங்கன்னா சொன்னல, நர்மதால ஒரு கரையில ஒன்று பண்ண அனுஷ்டானங்கள் எல்லாமே அடுத்த கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலித்தமாகும். எதை நினைச்சாலும் இப்படி ஆகட்டும் சொன்னீங்கன்னா அப்படி அப்படியே நடந்துரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தான விசேஷமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அனுஷ்டானம் சித்தி ஆயிடுச்சா, இது 2ம் தெரியணும். பிரிச்சு புரிஞ்சுக்கணும். இதை புரியாம வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னல, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், பரமேஸ்வரன் பேர், மகா தபஸ்வி. நான் பார்த்ததுலேயே மகா தபஸ்வி எங்களோட குரூப்ல அவர் தான். எப்படிப்பட்ட தபஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் எல்லா டைமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் காசி துண்டு இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கும் காசி துண்டு, ரெட் கலர் துண்டு, அதை கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை மோர் சாதத்தை சாப்பிட்டுட்டு நர்மதா பரிக்கிரமம் ஃபுல்லா இருந்தார். என்ன குக்கிங் பண்ணுவார் தெரியுங்களா, ஐயோ எக்ஸலண்டான குக்குங்க.
குக்குனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேருக்கு சமைக்கிறது இல்லை, நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு போடுவார். எப்படி சமைப்பார் அப்படின்னா, டிஷ்ஷெலாம் பண்ணாருன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் 10-20 ஐட்டத்தை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுப்பார். எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுப்பார். எல்லா டிஷ்ஷும் பண்ணுவார். ஆனால் வந்து கடைசியில் அவர் என்ன சாப்பிடுவார் தெரியுங்களா? மோர் சாதம் சாப்பிடுவார். நான் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 300 படி இறங்கி ஏறணும். 300 படி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் எடுத்துகிட்டு வர, நர்மதாலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்து அங்கே குறைஞ்சபட்சம் கோயிலில் வந்து சந்நிதி வந்து ஒரு 10 சந்நிதி இருக்குன்னு வச்சுங்களேன். 10 சுவாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மோர் சாதம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு வெறும் டவலை வந்து கட்டிக்கிட்டு ஜனவரியிலலாம் அவ்வளோ இது இருக்கும், அவ்வளோ தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நானும் அவரும் ஒரு சாத்துர் மாதம் தங்கினும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா இப்போ என்னோட சுவாமி வந்து மாண்டூக்கிய உபனிஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். மாண்டூக்கிய உபனிஷத்தில் தான் நான் இப்போ சொல்கிற ஸ்தான விசேஷம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாண்டூக்கிய உபனிஷத் காரிக்கால வர்றது. எனக்கு இது நல்லா தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே சித்தி 2 விதம். ஒன்று ஸ்தான விசேஷத்தில் வர்றது, அது நம்மளோடது இல்லை, அந்த ஸ்தானத்தில் இருக்கிற மகிமை. இன்னொன்று, நம்ம எங்கே போனாலும் நம்மள்ட்ட ஒரு ஸ்தான விசேஷம் இருக்கு. இது அனுஷ்டானத்தினால உண்டாகிற சித்தி, அது நம்ம எங்கே போனாலும் கூடயே வர்றது. இங்கே நர்மதா கரையில் போனவங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோட சிஷ்யர் நினச்சிட்டாரு, அவர் சொன்னதெல்லாம் படித்தமாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் நினச்சிக்கிட்டாரு தான் சொல்றதெல்லாம் படித்தமாயிடுச்சு, நம்ம சித்தி ஆயிட்டோம், நம்ம சித்தன் ஆயிட்டோம் அப்படின்னு. இது மாதிரி வீணா போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா கரையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த நர்மதா அம்மாவோட மடின்னு சொல்லுவோம், கோது அம்மாவோட மடியில் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கும். அம்மாவோட மடியை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த தன்மை இருக்காது, ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரகாளி அப்படின்னு ஒரு தேவதா இருக்கு. ருத்ரகாளி அப்படின்னு சம்மொழிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரகாளி அப்படின்னு எனக்காக போனீங்கன்னா பாருங்க, காட்டுக்குள்ளார இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போனாங்க அப்படின்னா அங்கே சொல்கிற சாதுக்களோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பலித்தமாகும். அதை விட்டுட்டு வெளில வந்தீங்கன்னா பலித்தமாகாது. அதனால என்ன பண்ணுவாங்களாம், அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதுக்களை அங்கே கூட்டிட்டு போய் சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதாவது அங்கே வச்சு ஆசீர்வாதம் வாங்கிறது. சாமி எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மற்ற இடத்துல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா படித்தமாகலை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினா படித்தமாகிடும். சில ஸ்தான விசேஷம் அது. இதே மாதிரி நிறைய க்ஷேத்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சுவாமியோட அனுகிரகத்தினால ஸ்தான விசேஷத்துல வாக்கு பலித்தமாகும். ஆனா வெளியில வந்தீங்கன்னா பலித்தமாகாது. இது மாதிரி நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எதுவும் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, கேக்குதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்தான விசேஷம் வேற, இண்டிவிஜுவல் ஒரு பெர்சனோட அனுஷ்டானத்தினால உண்டாகிறது வேற, பிரிச்சு புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இது. அப்போ சத்தியத்துல நல்லா பிரதிஷ்டிதமாயிட்டா என்ன ஆகும்? இவனுடைய வாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரியா பலன்களை, கர்ம பலன்களை கொடுக்கிறதாக ஆகிவிடும். உனக்கு அப்படி ஆகட்டும்பா, இப்படி ஆகட்டும்பான்னு சொன்னா அந்த விதமா ஆகிவிடும் அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில சமயம் நம்ம வந்து ஆயிருந்தா கூட அதை வந்து செக் பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கம் திசை திரும்ப கூடாது. நான் சொன்னல, ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னும் அந்த அம்மா இல்லை, இப்போ வீரபத்திரனோட ஒய்ஃபு ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டிகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா வாக்கு அவ்வளோதான் போயிடும், பேச முடியாமல் போயிடும் அப்படின்னு கோவப்பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். சொன்ன மாத்திரத்தில் 15 நாளில் வந்து என்ன ஆகிப்போச்சு, வாக்கு போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், எப்படி உங்கள் ஒய்ஃபுக்காச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் சம்பவிக்கும். அதனால் மரியாதையாக இனிமேல் யாராவது வந்தாங்கன்னா மரியாதையாக பேசுங்க, யாரையும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு. இப்போ ஒழுங்காக பேசிகிட்டு இருக்காரு. பயம் ஏன்னு கேட்டால் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்து வேற, யார் வந்தாலும் தப்பாக பேசுவாங்க. நான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதுக்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த வேஷத்தில் வேணாலும் சாதுக்கள் வருவாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வெளியில் இருக்க வேஷத்தை பார்த்துட்டு எதையாவது சொல்லி அவங்க எதையாவது உங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை பாதிச்சிடும், பார்த்து இருந்துங்க அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு நல்ல சத்தியத்தை பேசுகிற ஒரு சாதுட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது தப்பாக நடந்து அதுக்கு வந்து நல்ல வார்த்தை வந்தாலும் நமக்கு பலித்தமாகும், கெட்ட வார்த்தை வந்தாலும் பலித்தமாகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 37வது சூத்திரம், இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அஹிம்சா, சத்தியம், 3வது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தேயம் அப்படின்னு. அஸ்தேயம்னா என்ன அர்த்தம்? ஸ்தேயம்னா திருட்டு,
திருடுறது, இன்னொருத்தரோட பொருட்களை அபகரணம் பண்றது. அதுக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தேயம். சூத்திரம் 37வது சூத்திரம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம் சர்வரத்னோபஸ்தானம் அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். அஸ்தேய பிரதிஷ்டாயாம் அப்படின்னா இன்னொருத்தரோட பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அபகரணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிலை பெற்றவனுக்கு. நிலை பெற்றவன என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்கேன், நான் ஏகப்பட்ட பொருளை திருடி இருக்கேன். நான் அப்பா பாக்கெட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா நிறைய பைசா கொடுப்பாரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடுப்பாரு. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு திருட்டு புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அப்பா பாக்கெட்ல இருந்து அவருக்கு சொல்லாம எனக்கு எடுக்கணும். எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பரம திருப்தி ஆகும். நான் நிறைய வருஷம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்து பண்ணியிருக்கேன்ல நிறைய. சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்புக்கு போவோம், பைசா இருக்கும். எதையாவது வந்து ஒரு ஒரு இதுக்காக ஃபன்னுக்காக என்ன பண்றது, கடைக்காரனுக்கு சொல்லாம எதையாவது பொருளை ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து 4-5 பேர் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப இது மாதிரிலாம் நிறைய நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இப்போ பண்றேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதெல்லாம் பண்றதில்லை. ஆனா முன்னாடி பண்ணி முடிச்சாச்சு இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு இந்த ஜென்மத்துல அஸ்தேய பிரதிஷ்டா உண்டாயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் நல்ல விவரம் தெரிஞ்சு இந்த சாது ஜீவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு இன்னொருத்தரோட பொருளுக்கு கொஞ்சம் கூட ஆசைப்படாம காரியம் பண்றேன். ஆனா முன்னாடி பண்ணதெல்லாம் இருக்கே சாமி, நிறைய ஸ்தேயம் பண்ணிருக்கேனே நானு. அப்ப அந்த ஸ்தேயம் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது நடக்குமா அப்படின்னா இல்லை. இப்ப ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு அடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் போறேன் அப்படின்னா இப்போ போறதுன்னு கண்டினியூ ஆகும். இந்த சம்ஸ்காரம் அப்படியே கண்டினியூ ஆகுமா? போன ஜென்மத்துல இருந்த கொஞ்சோண்டு திருட்டுத்தனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன இந்த ஜென்மத்துல கொஞ்சம் தூரம் போச்சு, ஒரு 20 வயசு வரைக்கும். இது 20 இல்லை, சின்ன குழந்தையா பைசா ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். இப்ப நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஆகும்? அடுத்த ஜென்மத்துக்கு ஒருவேளை நான் இருந்தேன் அப்படின்னா, அடுத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா இதே சம்ஸ்காரம் அங்க போகுமா? இப்ப என்ன சம்ஸ்காரம் இருக்கு? யாரோட வஸ்துவையும் கொஞ்சம் கூட திருடு. அப்ப என்ன ஆகும்னா, ஆரம்பிக்கும் போது ஜென்மத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த சம்ஸ்காரம் இருக்கும், யாரோட வஸ்துவை எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அதே மாதிரி நான் அடுத்த ஜென்மத்துல ஃபுல்லா பிரதிஷ்டிதமா. அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதிஷ்டா ஆகிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்துல இப்ப ஆரம்பிச்சு பிரதிஷ்டா ஆகிறது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஜென்மாந்தரங்கள்ல சேர்த்து 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 ஒரு ஜென்மத்துல பரிபூர்ணமா அதுல நிலை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்தேயம் சொல்லக்கூடிய திருடாமையில வந்து நிலை பெறுகின்றானோ பிரதிஷ்டாயாம், அவனுக்கு என்ன உண்டாகும் சுவாமினா சர்வ ரத்தன உபஸ்தானம். சர்வ ரத்தனங்களும் வந்து பாத்தீங்கன்னா, சர்வ ரத்தனம்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் புதைஞ்சு கிடக்குதோ. ரத்தனம்னா வெறும் ரத்தனம் மட்டும் எடுக்காதீங்க, டீக்காக்காரவங்க எல்லாம் சொல்றாங்க புதையல். ஏதாவது புதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதைஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட விஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். உபஸ்தானம்னா அவங்களுக்கு பக்கத்துல வந்து கண்ணுக்கு முன்னாடி நான் இருக்கேன் பாஸ் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தி காட்டும். இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண பிரதிஷ்டா. பிரதிஷ்டான்றதுக்கு அர்த்தம் ஜென்மத்தில இருந்தேன்னு எடுக்கணும். நம்ம எல்லாம் இப்ப நல்லவங்களா இருக்கும், ஆனா முன்னாடி எப்படி இருந்தோம் நமக்கு தெரியல இந்த ஜென்மத்துல ஆரம்பத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே ஒருத்தன் பிரதிஷ்டிதம் ஆயிருந்தான் அப்படின்னா அவன் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரத்தனங்களும் பூமிக்குள்ளார மறைஞ்சிருக்கிறதெல்லாம் தெரியும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாஷிக்காரர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆச்சரியர் ரொம்ப சிம்பிளா சொல்றார். சர்வ திக்கு ஸ்தானி ஸ்தானி அஸ்ய உபப்பிரதிஷ்டந்தே ரத்தனானி. இவனுக்கு அஸ்யன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு சர்வ திக் ஸ்தானி, எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய ரத்தனானி, எல்லா ரத்தனங்களும் உபதிஷ்டந்தே. உபதிஷ்டந்தேன்னு என்ன அர்த்தம்? இவனுக்கு பக்கத்துல வந்து நான் இருக்க சுவாமி, நான் இருக்க என்ன எடுத்துங்க, நான் இருக்க என்ன எடுத்துங்க அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகின்றன. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவன் பிரயத்தனம் பண்ணாமையே கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு மாத்திரை வச்சாவே தெரிய மாட்டேங்குது. நேற்று ஃபுல்லா மாத்திரைய சாரிடனை தேடிக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான். கருமா வந்து கண்ணை மறைச்சிரும். அப்ப அந்த இதுல வந்து அஸ்தேயத்துல பிரதிஷ்டிதமானவனுக்கு ரத்தனங்களே தெரியும். வேற எதுவுமே சொல்ல பாஷிக்காரர். அடுத்த சூத்திரம் போயிடுவான். அடுத்த சூத்திரம் 38வது சூத்திரம் ஆரம்பிக்கிறார். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா.
பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபஹா. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுஷ்டானம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கோம். காசுக்கேற்ற தோசை எவ்வளவு பண்ணியிருக்கோமோ அவ்வளவு லாபம். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே எந்த அளவுக்கு அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே போகும். ஆனா போக 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 லாபம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பூர்ண பிரதிஷ்டா ஆகும்போது பூர்ணமா லாபம் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரிய சொல்ற பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம். பிரம்மச்சரியம்னா என்ன சொல்லியிருக்கோம்? அஷ்டவித மைத்துன ரகிதம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துக்கு அர்த்தமே 8 விதமான மைத்துனங்களும் இல்லாமல் இருத்தல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய பிரதிஷ்டா. இப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தத்துல இருக்கீங்களோ இப்ப என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரம்மச்சரிய பிரதிஷ்டையில யாரெல்லாம் நிலை பெறுகிறார்களோ அவங்களுக்கு வீரிய லாபம். வீரியம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய சுக்ல சோனிதம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ கமனமா மேல போக ஆரம்பிக்கும். அர்ச்சிராதி மார்க்கத்துல போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு உபாசகனா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீரியம் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீரியம் சேகரமாகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுவாதிஷ்டானத்துக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிளேஸ். நம்மளுடைய நாபிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எடுத்துங்க, இவ்வளவு தூரம் கீழே நாபிக்கு கீழே இப்படி கை வைங்க. இப்படி கை வச்சிங்கன்னா நாபிக்கு கீழே இருந்து உள்ள. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனனேந்திரியத்துக்கு உள்ள ஒரு கை வச்சிங்கன்னா உள்ள. அப்ப பாடியோட சென்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீரியத்தையும் சுக்குலத்தையும் சோனிதத்தையும் சேர்க்கிற அந்த ஒரு பிளேஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராணாயாம அபியாசம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிராணாயாம அபியாசத்து மூலமா என்ன ஆகும், வீரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருடமா ஆகும், லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது. அது என்ன ஆகும், மெதுவா 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 இந்த பிராணாயாமத்தினால நான் சொன்னல ஏற்கனவே மூலபந்தம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம், ஜாலந்தர பந்தம்னு ஒண்ணு பண்ணுவோம், கூட வந்து உட்டியான பந்தம்னு பண்ணக்கூடிய அந்த வைத்த உள்பக்கமா நீங்க குவிச்சிங்கன்னு வச்சுங்க. பிராண வாயு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிற அந்த நல்ல கம்ப்ரஸ் ஆகும் வாயு. அந்த கம்ப்ரஸ் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே மெதுவா 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 எவாபரேட் ஆயிடும். மிச்சம் அந்த வீரியத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப திருடமான தன்மை, ஒரு சாலிடான ஃபார்முக்கு அது வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா என்ன காம வயப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசு காம வயப்படாமல் ஆகும். அதனால பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்றது. பிராணாயாமம் பண்ணாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, வீரிய ஸ்கலனத்தை அவன் தடுக்கவே முடியாது. வீரியம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது, பிரம்மச்சரியத்துல நிலை பெறவே முடியாது. நல்லா ஒட்டியான பந்தத்தை நல்லா அபியாசம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மூலபந்தத்தையும் ஜாலந்தர பந்தத்தையும் பிராணாயாமத்தை அபியாசம் நித்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வீரியம் என்ன ஆகாது, லிக்விட் ஃபார்ம்ல இருக்காது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அதனாலதான் எம்மா சுவாமி மனசு வந்து காவப்படுதே அப்படின்னா அது இன்னும் லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும், பார்க்கும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட தன்மை என்னது, திரவத்தோடது கீழ் நோக்கி போறது. திரவம் எப்பவுமே தண்ணியை வச்சிங்கன்னா என்ன ஆகும், கீழ் நோக்கி தானே போகும். அப்ப மூலாதாரத்துக்கு மேல நம்மளுடைய ஜனனேந்திரியத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம் இருக்கும் போது ஒரு பைப் லைன் வழியா அது வெளியில போறதுக்கு தான் என்ன பண்ணும், அதோட நேச்சர் அது. இப்ப நீங்க அதை சாலிடா ஆக்கிட்டீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்துல 2 விதமா நம்ம பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொன்ன சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட காலத்துல மட்டும் சம்போகத்தை வச்சுக்கிறது. எங்களை மாதிரி சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகளா இருக்கிறோம் அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல நிக்கிறது. அப்படி நிக்கிறவன் என்ன பண்ணணும், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை நல்லா வச்சுக்கணும். மந்திர ஜபம் காயத்ரியோ இல்ல பிரணவத்தையோ பவித்திர மந்திரங்களை பண்ணிட்டு இருக்கணும். பிராணாயாமத்தோட பண்ண 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 வீரியம் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஆகும். சாலிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கீழ் நோக்கி போறதுக்கான சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அப்ப ஜனனேந்திரியம் வழியா அதுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சுவாமி அது இருக்க இருக்க என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, இந்த வீரியம் வந்து எதோட இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, மனசோட ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரியம். இந்த வீரியமும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோசஸ்ட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரியம் திருடமாக ஆக ஆக சாப்பிட்ட உணவு வந்து பாத்தீங்கன்னா அதோட சூக்ஷ்ம பாகம் தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதாக மாறும். சாப்பிட்ட தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனா மாறும். நல்லா புரிஞ்சுங்க, சாப்பிட்ட ஃபுட்டு
அதோட அஷ்டம பாகம் எது? வீரியம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட உணவும் குடிச்ச தண்ணியும் சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா மனதாவும் பிராணனாவும் ஆகுது. இந்த மனசுல காம எண்ணம் உண்டான பிறகு இந்த பிராணனும் சேர்ந்துதான் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் ஆகுது. இப்போ ஒருத்தருக்கு வீரியத்தை கண்ட்ரோல் பண்றாருன்னா அவருக்கு என்ன நடக்கும் சுவாமினா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா திருடமான தன்மையை அடையும். இதுக்கு பேர் தான் மனசு எந்த காரியத்தை பண்ணுதோ அந்த காரியத்துல டீப்பா போக முடியும், தைரியத்தோட போக முடியும். அந்த தைரியம் வந்து பாத்தீங்கன்னா வீரத்தினால உண்டாகிறது, இந்த பிரம்மச்சரியத்தினால உண்டாகிறது. வெளியில இருக்கிற காரியத்துல ஈடுபடுற வீரம் வேற, இந்த ஸ்பிரிச்சுவல்ல ஈடுபடுற வீரம் வேற. இந்த மனசை நிரோதம் பண்றதுக்கான என்ன அபியாசங்கள்ல போறோமோ அந்த அபியாசத்துல தொடர்ந்து போறதுக்கு ஒரு பலம் வேணும், ஒரு வீரியம் வேணும். அந்த வீரியம் நம்மளோட வீரியத்தை என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்றதுனால தான் உண்டாகும். நீங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா தப்பா நிறைய இருக்கு. பிரம்மச்சரியத்தை பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லாத இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட், நம்ம வைதிக கான்செப்ட் யோகா கான்செப்ட் தெரியறதே இல்லை. எல்லாம் லௌகிகத்துல இருந்தே எழுதிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரியத்தோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், நீங்க டீப்பா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காரு. இப்போ உங்களை பத்தி நான் தெரியும், நீங்க பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு உட்கார்ந்து கேட்குறீங்கன்னாவே வீரிய லாபம் இல்லைன்னா கேட்க முடியாது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா பேச 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 உட்கார்ந்து பொறுமையா கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு அது கூட போகிறதுக்கு ஒரு பலம் வேணும். சாதனையில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஜபத்தையோ தியானத்தையோ பண்ணணும்னா அதுக்கு ஒரு வீரியம் வேணும். பிரம்மச்சரியம் இல்லாதவனுக்கு மனசு நிக்காது. மனசுல எப்பவுமே புரிஞ்சுங்க, பிரம்மச்சரியம் இல்லாதவனுக்கு மனசு நிக்காது. வீரிய லாபம் இல்லாதவனுக்கு மனசு நிக்காது, சஞ்சலத்துக்கிட்டே இருக்கும். அவனால ஒரு இடத்துல இருந்து பாடம் கேட்க முடியாது, ஒரு அனுஷ்டானத்தை பண்ண முடியாது, ஒரு உபாசனையை பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளை வச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்கிடுவோம். நாங்க சன்னியாசிகள் சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுங்களேன், நாங்க பார்க்கும்போதே பார்ப்போம் எப்படி உட்கார்ந்துருக்கார். ஒரு சத்சங்கம் ஏதாவது இருக்கு அப்படின்னா நல்லா வந்து உடம்ப அசைக்காம ஒரு சுவாமி பாடம் எடுக்கிறாருன்னா நல்ல சாந்தமா உட்கார்ந்து அந்த பாடம் முடிகிற வரைக்கும் குவைட்டா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நாங்க நினைச்சுப்போம் பரவாயில்ல, ஆள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க பாக்குறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறது, வந்துடுறது, எந்திரிச்சு ஓடுறது, ஒரு இடத்துல இருக்க முடியாம தவிக்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சஞ்சலத்தன்மை. ஏன் அப்படின்னா நாங்க பார்த்தோன்னே சொல்லுவோம் ஆள் வந்து பிரம்மச்சரியத்துல வீக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பிரம்மச்சரியத்துல நீங்க பிரதிஷ்டா ஆனீங்கன்னா ஒரு வீரம் கிடைக்கும், அதுதான் வீரியம்னு பேரு. அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசை வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி நிபந்தினி, மனசை வந்து கட்டி போடுறி ஒரே விஷயத்துல ஈடுபடுத்துறதுக்கு சாதனமாக ஆகிறது. அப்ப பிரம்மச்சரியம் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உபாசனையும் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ரத்தே உபவசத்தக அப்படின்னு இதுல முண்டக்கோபனிஷத்துல மந்திரம் இருக்கு. தபஸோடும் ஸ்ரத்தையோடும் இருந்துகிட்டு ஆண் பெண் வந்து பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒருத்தர் சம்பந்தப்படாம இருந்துகிட்டு இந்த உபாசனையை செய்ய வேண்டும். கிரகஸ்தாசிரமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சொல்லப்படலை. ஊர்த்துவரேதசா யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? வானப்பிரஸ்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும். ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். யஸ்ய லாபாத் பிரதிகான் குணான் உத்கர்ஷயதி. வியாச பாஷ்யத்தை சொல்றார், யஸ்ய லாபாத் எந்த பிரம்மச்சரிய லாபத்தினால, எந்த பிரம்மச்சரிய லாபத்தினால. பிரம்மச்சரியம்னா என்னது? வீரியம், வீரியத்தோட லாபம். வீரியம் அதிகமாக அதிகமாக லாபம் கிடைக்க கிடைக்க என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிகான். பிரதிகான் அப்படின்னா நிறைய பேர் வீரன் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுங்களா, இப்போ இந்த ராத்திரி ஸ்கலனம்னு ஒண்ணு, அதுக்கு என்ன ஏதோ சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எல்லாம் தெரியல. ராத்திரியில ஸ்கலனம் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோகிக்கு நேச்சர் அது இல்லை. யோகிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் தான் யோகியோட பேஸ். அப்ப பிராணாயாமத்தை நித்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரிய ஸ்கலனம் வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் இல்லை. அதுக்காக தான் நம்ம சொல்றது, எந்த அளவு கும்பக பிராணாயாமம் அதிகமா பண்றோமோ அவனுக்கு வீரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிலை பெறும். அப்ப நார்மல் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறது கீழே போயிடும். இது நேச்சர். சாமானியங்களுக்கு, யோகிகளுக்கு அது மாதிரி ஆகவே ஆகாது.
வீரியஸ்கலனத்தை கண்ட்ரோல் பண்றதுதான் யோகத்தோட முக்கியமான படிநிலையே. அப்ப வீரியத்தை லாபம் பண்ணி அது ஸ்டோர் ஆக அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாத்தையும் எடுக்க அது சாலிட் ஆகும். அப்படி சாலிட் ஆகும்போது எஸ்ய லாபாத், அப்படி ஆகும்போது என்ன சாமி ஆகும்? அப்பிரதிகானு குண அனுத்கர்ஷயதி. அப்பிரதிகான் அப்படின்னா தடைகள் இல்லாம, பிரதிகான் அப்படின்னா தடை, அப்பிரதிகான தடைகள் அற்றதாக, குண அனுத்கர்ஷயதி குணங்களானது, குணங்கள்னா இந்த இடத்துல அனிமாதி சித்திகள். இந்த வீரியம் லாபமாக முதல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு குவிஞ்சு போய் எந்த விஷயத்துல வேணாலும் குவிஞ்சு அதோட லாஸ்ட் வரைக்கும் நீங்க உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். அதனால ஒரு மந்திர சித்தி பண்ண முடியும், நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாத்தையும் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனிமாதி ஐஸ்வர்ய குணங்களானது, குணான்னா என்ன அர்த்தம்? அனிமாதி ஐஸ்வர்யங்கள் சொல்லக்கூடிய குணங்களானது அனுத்கர்ஷயதி, அப்படின்னா பின்தொடர்ந்து உண்டாகுது. வீரிய லாபத்துக்கு பின்னாடியே இதெல்லாம் வந்துவிடும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றாரு, சித்தஸ்ச வினயேஷு ஞானம் ஆதாத்தும் சமர்த்தோ பவதி இதி. ஒரு வாக்கு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும் சுவாமினா, ஒரு பிரம்மச்சரியத்துல நின்னவனுக்கு முக்கியமானது என்ன இருக்கும் அப்படின்னா, வாக்கு தான் அக்னி தத்துவம். இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா பேசுறேன் அப்படின்னா பிரம்மச்சரிய லாபம் இருந்தாதான் பேச முடியும். ஓஜஸ்ன்னு நம்ம சொல்றோம், இதுக்கு பேர் ஓஜஸ் அப்படின்னு பேர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்கு அந்த ஃபயர் பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்துல நின்னவங்களோட வாக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மெதுவா பாத்தீங்கன்னா ரெண்டு தன்மை கிடைக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா வெண்கல குரலா ஆகும், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் ஆயிடும் வாக்குக்கு. யாரெல்லாம் பிரம்மச்சரியத்துல நிக்கலையோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை டீச் பண்ணி இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாது. ஆத்தியாத்மிகத்துல ஸ்பிரிச்சுவல்ல நீங்க எந்த விஷயத்தை ஒருத்தருக்கு டீச் பண்றதா இருந்தாலும் சொல்றாரு சித்தஸ்ச, சித்தி ஆகுது. மட்டும் என்னது? பணிவான சிஷ்யர்களுக்கு வினயேஷு அப்படின்னா யாரெல்லாம் சிஷ்யர்களா பாடம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாக்கு மூலமா உபதேசிச்சு ஞானம் ஆதாத்தும், ஞானத்தை ஒருத்தருக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள அதுல நிக்க வைக்கிறதுக்கான சாமர்த்தியம். நல்லா புரிஞ்சுங்க, சொல்லி புரிய வச்சு அதுல நிக்க வைக்கிறதுக்கான சாமர்த்தியம் பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துல நின்னவங்களுக்கு உண்டாகும். சமர்த்தோ பவதி இதி, அவன் சாமர்த்தியம் உடையவனாகின்றான். பிரம்மச்சரியம் இல்லாதவனை பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம், டீச்சிங் பண்றதுக்கு அருகதையே இல்லாதவன். ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்தை ரொம்ப சாலிடா இருந்தாதான் டீச்சரா இருக்கணும். அவனுக்கு ஒரு ஸ்திரீயை பார்க்கும் போது ஏதாவது கொஞ்சம் தோணுச்சு அப்படின்னா, தப்பா தோணுச்சு அப்படின்னா அவன் டீச்சரா இருக்கிறதுக்கு அருகதை இல்லை. அவன் டீச் பண்ணானா அவனோட வார்த்தை பாத்தீங்கன்னா உள்ள போய் இன்னொருத்தருக்கு வேலை செய்யாது. முக்கியம், பிரம்மச்சரிய லாபம் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு சாமர்த்தியம் உண்டாயிரும், அக்னி தத்துவம் அது ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 39வது ஸ்லோகம் சொல்ற, 39வது சூத்திரம். अपरिग्रहस्थैर्ये जन्म कदन्ता सम्भूतः, अपरिग्रहस्थैर्ये जन्म कदन्ता सम्भूतः, अपरिग्रहस्थैर्ये जन्म कथन्ता सम्बोधः. अपरिग्रहத்துல நிக்கிறோம் அப்படின்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மச்சரியத்தை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைல்லாம் இப்ப இல்லை. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட்டு குடும்பமா இருந்துச்சா, கூட்டு குடும்பமா இருக்கும்போது ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நியமங்கள்லாம் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் நல்லா இயல்பாகவே வந்துடும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்லாததுனால ரிதௌபாரியாம் கச்சேத்துன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இல்லை. இது நீண்ட காலமாகவே வைதிக பரம்பரையில பாத்தீங்கன்னா மட்டும் இருக்கு, மற்றவங்கள்ட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாம போச்சு. அப்போ அதனால பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் பாக்குறேன், என்னோட அனுபவத்தை பாக்குறேன், மனசு பாத்தீங்கன்னா டீப்பா போக மாட்டேங்குது. சூக்ஷ்மையா சூக்ஷ்ம தரிசிபிகி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த வித்யா பாத்தீங்கன்னா நிர்குண வித்யா பாத்தீங்கன்னா உண்டாகணும் அப்படின்னா, நிர்குணத்தை பத்தின அறிவு பிரம்மச்சரியத்தினால உண்டாகிற ஒரு வீரியத்தினாலதான் உண்டாகும். சூக்ஷ்ம திருஷ்டி.
இப்ப நிறைய பேருக்கு வந்து சப்தம் புரிஞ்சிடும். அந்த சப்தத்தை எடுத்துக்கிட்டு மனசு ட்ரில் பண்ணி ஒரு பின் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த சாமர்த்தியம் நிறைய பேருக்கு இருக்காது. அதுக்காக தான் நான் பலமுறை சொல்றது என்னன்னு கேட்டா, வானப்பிரஸ்தத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணுங்க. ஒரு 50 வயசுக்கு மேல வந்துருங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கால ஸ்நானம், 3 கால ஸ்நானம், அதே மாதிரி விரதங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா படுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி சம்பந்தம் இல்லை அப்படின்னா தூக்கம் வராதுன்னு பக்கத்துல இருக்கணும், ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இருக்கணும், பக்கத்துல டச் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரும். சம்போகம் விட்டுருங்க, தூக்கம் வரதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு பக்கத்துல யாராவது படுத்திருக்கணும் அப்படின்னு. அப்ப அது மாதிரி இல்லாம வானப்பிரசத்துல என்ன பண்றது, தனித்தனியா படுத்து இருக்கிறது. வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் வானப்பிரஸ்த ஆசிரமத்துல இருக்கிறோம்னு வச்சுங்க, மெதுவா ஸ்டோர் ஆயிடுமா உங்களுக்கு. அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், உபாசன பலமாகிட்டே போகும். அதுக்கப்புறம் ஞானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தகுதி அடைய முடியும். நம்ம பாட்டுக்கு வீட்லயே நான் மாடு மாதிரி இருந்தோம் அப்படின்னா, பண்ணி மாதிரி இருந்தோம்னா வீட்டுக்குள்ளாரையே எல்லாத்துலயும் கிடந்து இது பண்ணிக்கிட்டு மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசாரம் தப்பாவே போயிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. வானப்பிரஸ்தத்துக்கு வந்துரு. வானப்பிரஸ்தம் வந்து தனித்தனியா உபாசனை பண்ணிக்கிட்டு மெதுவா வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம ஒரு 10-20 வருஷம் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வீண் பண்ணமோ அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதை பக்தி பாவனையினால பியூரிட்டி பண்ணி மெதுவா மெதுவா ஞானத்துக்கு கொண்டு போகணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரக ஸ்தைரிய அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சூத்திரத்துக்கு வந்து 39. அபரிக்கிரக ஸ்தைரிய அப்படின்னா, பரிகிரகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களை சேர்த்துக்கிறதுக்கு பேரு பரிகிரகம்னு பேரு. அபரிக்கிரகம்னா வஸ்துக்களை சேர்க்காமல் இருத்தல். நான் சொல்றேன்ல, நான் ஒரு யாத்திரை எல்லாம் பண்ணும்போது, நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜோல்னா போய் வச்சிருந்தேன். என்ன இருந்துச்சு தெரியுங்களா, ஒண்ணுமே இல்லை, ஒரு மந்திர புஷ்பம், சின்ன பாக்கெட் சைஸ் புக்கு, ஒரு மந்திர புஷ்பம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீதா விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கிற ஒரு புக் வச்சிருந்தேன், சின்னதா பாக்கெட் இவ்வளவுதான் இருக்கும், சின்னோண்டு இதுல வந்து கீதா பிரஸ் புக்ல போட்டிருக்கான், சின்னோண்டு இருக்கும். அவ்வளவுதான் என்கிட்ட இருந்தது. வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஹல்திராம்ஸோட ஸ்வீட் பாக்ஸ்ல வந்து கரெக்டா பேக்கேஜா ஒரு சின்ன சிவலிங்கம், ஒரு சின்ன சிவலிங்கம். அந்த ஒரு சின்ன டப்பாக்குள்ளார நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவுடையார், ஒரு சிவலிங்கம், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கான சின்ன சின்னதெல்லாம் வச்சு ஒரு சின்னோண்டு டப்பா, ரொம்ப சின்னது, ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் டப்பாவில் பகவானோட எல்லா பூஜை இதெல்லாம் அதுக்குள்ளார அடங்கிடும். இவ்வளோதான் என்கிட்ட இருந்தது. வேற எதுவும் இல்லை, ஜோல்னா பையில் இது மட்டும்தான் இருக்கும். ஒரு துண்டு வந்து பார்த்தீங்கன்னா, துண்டு எடுத்து இடுப்பில் கட்டியிருப்பேன். ஒரு ஒரு வஸ்திரத்தை வந்து ஏக்க வஸ்திரத்தை எடுத்து முன்னாடி கட்டிக்கிறது, ஒரு கீழே விரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு, அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போத்திக்கிறதுக்கு ஒரு கம்பளியோ ஒரு ஷாலோ மேலே பிளாங்கெட் எடுத்து போட்டு ஒரு துண்டை எடுத்து இப்படி கட்டணும்னா அவ்வளோதாங்க, ஒரு தண்டம், ஒரு ஜலபாத்திரம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம ஜீவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வஸ்துக்களை சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப ஒரு தபஸ்வி ஆகிறான்னு வச்சுங்களா, அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபஸ்விக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் தேவையில்லை. அதுவும் நர்மதா பரிக்கிரமத்துல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி விட்டோம்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், முன்னாடி தான் போகணும், திரும்ப எடுக்கிறதுக்காக பின்னாடி போகக்கூடாது. என்ன நியமம் பாத்தீங்களா, பெஸ்டான நியமம். அதாவது நீங்க மறந்து எதையாவது வச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் போய் அதை எடுக்கக்கூடாது. அப்ப போச்சுன்னா போனதுதான், அடுத்து ஃப்ரண்ட் தான் போகணும், பேக்ல வரக்கூடாது. ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமத்துல வந்து இந்த நியமங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்படி போறோம்னு வச்சுங்களேன், எந்த வஸ்துக்களும் தேவையில்லை, என்ன கிடைக்குதோ அது லாபம். எதிர்ச்சா லாப சந்துஷ்ட, எது கிடைக்குதோ அது லாபம், எது போச்சோ போட்டோம். எதையும் சேகரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த முயற்சியும் இல்லாம இருக்கிறது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நிஷ்டைக்கு போகணும்னு நினைக்கிறவன் என்னன்னா, இதை நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18வது அத்தியாயத்துல நிஷ்டா பிரகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அபரிக்கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்லியிருக்கு. அபரிக்கிரகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், இப்ப பாடம் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று வச்சிருக்கேன், டைப் பண்றதுக்கு ஒரு மானிட்டர் ஒன்று ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்கார், நிறைய புஸ்தகங்கள் வச்சிருக்கேன், ஏன் பூஜை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு சாமியை வந்து உபாசனை பண்றதுக்கு வச்சிருக்கேன். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்ம நிமித்தமா வந்து யாருக்கு பணம் கொடுத்தாலும் வாங்குறேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு சரியா வருமா சாமி? சமாதிக்கெல்லாம் சரியா வராது. ஒருத்தன் நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா வெறும் உணவை தவிர்த்துட்டு வேற எந்த இதையும் பரிகிரகம் பண்ணக்கூடாது. ஆச்சாரியார் சங்கர பாஷ்யத்துல 18வது சாப்டர்ல ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தர்ம நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா பிராப்தியாகும், பரிகிரகம் தர்ம நிமித்தமா பிராப்தியாகும், அதையும் கூட வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் தெரியணும் அப்படின்னா 18வது அத்தியாயத்துல
அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 18:53 எழுதிங்க. 18:53 சங்கர பாஷ்யம் எழுதிட்டீங்க. ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிகிரகம். பரிகிரகம் சொல்லியிருக்கு. எதெல்லாம் விடணும் சொன்னா, அகங்காரத்தை விடணும், என்னுடைய சரீர பலத்தை விடணும், தர்ப்பம் கர்வத்தை விடணும், காமத்தை விடணும், கோபத்தை விடணும், பரிகிரகத்தை விடணும். பரிகிரகம்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற வஸ்துக்களை சேர்க்கறது. எந்த வஸ்துக்களையும் சேர்க்காம பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு விமுச்சிய நிர்மமோ சாந்தோ, எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா விமுச்சிய நிர்மமாக என்னுடையதுன்றதையும் விட்டுட்டு சாந்தனா எவன் இருக்கானோ, மனசு அடங்கி போய் எவன் இருக்கானோ அவன் பிரம்மபூயாய கல்பதே, அவன் பிரம்மமாவதற்கு தகுதி உடையவனாகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல பாஷ்யம் பண்ணும்போது பரிகிரகம்ன்றத பத்தி பேசும்போது சொல்றார் ஆச்சாரியார். பரிகிரகம் பாத்தீங்கன்னா 2 விதத்துல சம்பவிக்கும். பரிகிரகம்னா வஸ்துக்களை சேர்க்கறது 2 விதத்துல சம்பவிக்கும். என்னென்ன ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிகிரகம் பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய மனோகத தோஷ பரித்தியாகே அப்படி, இந்திரியத்துல இருக்க தோஷங்களையும் மனசுல இருக்க தோஷங்களையும் விட்டாலும் கூட, சரீரதாரண பிரசங்கேன, சரீர தாரணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சரீரத்தை வச்சுக்கிறதுக்குன்னு தேவைப்படும்ல நமக்கு, அந்த விஷயத்துக்காக நம்ம வஸ்துக்களை சேகரம் பண்ணுவோம். கூடவே பாத்தீங்கன்னா தர்ம அனுஷ்டான நிமித்தேவா, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக நிமித்தமா வச்சுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியிருக்கும். நான் இப்ப இருக்கேன், இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற தட்சணையெல்லாம் வாங்கிக்கிறேன்னா இல்லையா? வாங்கிக்கிறேன். வாங்கி என்ன பண்றேன்? சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அடிச்சு தூள் கிளப்ப வேண்டியதான் என்னெல்லாம். இதே பாத்தீங்கன்னா அன்னைக்கு சில பேர்ல நான் திட்டுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சில பேர்ல நான் திட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாவித்திரி அம்மாவெல்லாம் 2-3 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சி நல்லா கிழிச்சு விட்டேன். நல்லா பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு விட்டாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆச்சாரியரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷமா பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு சேவையை வாங்கலைங்க. நான் நிறைய கிரகஸ்தர்கள் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க. எந்த சேவை பண்றதா இருந்தாலும் நான் தான் சேவை பண்ணுவேன் ஒழிய, நிறைய பேர்ட்ட பாத்தீங்கன்னா நான் சேவையை வலியுறுத்தவே இல்லை. ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, 15-20 வருஷம் கழிச்சுதான் தெரிஞ்சது, யாரு சேவை பண்ணினாங்களோ பிரியமா இருந்து அவங்க நான் சொன்னதெல்லாம் கிரகணம் பண்ணிட்டு அதுலயே வராங்க. யாருக்கு நான் சேவை பண்றதுக்கு பாக்கியத்தையோ கொடுக்கலையோ, நான் சேவை பண்ணணும், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு இப்பதான் தெரியுது சேவையோட மகிமை குரு சேவையோட மகிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இப்ப நான் சொல்லணும் ஒருத்தருக்கு, அப்ப குரு சேவை பண்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா, நான் என்ன பண்ணியாகணும்? நீங்க கொடுக்குற தட்சணையை என்ன பண்ணி ஆகணும்? வேணான்னு சொல்லிட்டேன்னா நீங்க நினைச்சுப்பீங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நீங்களாம் வாங்குவீங்களா சாமி அப்படின்னு. ஏன்னா நான் வாங்காமே இருந்துட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, நீங்களாம் வாங்க மாட்டீங்கன்னு நினைச்ச சாமி, நீங்களாம் வாங்க மாட்டீங்கன்னு நினைச்சா அப்ப எப்படி ஜீவனம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யார்ட்டையும் வாங்கவே இல்லை. அது மாதிரி அவர் கடைசியில ஒரு 10 வருஷம் கழிச்சு என்கிட்ட கேட்டார், நீங்களாம் வாங்குவீங்களா சாமி? அப்ப அவருக்கு யோசிப்பே இல்லை, எங்கிருந்து வரும் சாமிகளுக்கு, எங்கிருந்து வரும் சாதுக்களுக்கு, எங்கிருந்து வரும் தெரியவே இல்லை. இப்ப அவர் கட்டாயி போயிட்டார். இப்ப நான் இப்பதான் யோசிச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு பாத்தீங்கன்னா அந்த கொடுக்குற தன்மையை அதிகப்படுத்தி 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 தான் நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஈஸ்வரனுக்காக பண்ணுங்க, குருக்காக பண்ணுங்க, சாதுக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப நான் வாங்கல, நான் வேணான்னு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி பிராக்டிஸ் வரும்? கொடுக்குற பிராக்டிஸ் வராமல் போயிடும். அப்போ பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா 2 ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு டீச்சிங்கும் பண்ணணும். இப்ப நாதபிரம்மத்திட்ட இருந்து நான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் வாங்குறேன். நல்லா பண்ணட்டும். ஏன் அப்படின்னா அவர் மேல எனக்கு கருணை இருக்கு. எனக்கு குரு சேவை பண்ணதோட பலன் எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவருக்கு நல்லா சேவை பண்றாரு அப்படின்னா அது ஃபியூச்சர்ல அவருக்கு ரொம்ப பலன் கொடுக்கும் அப்படின்னு. இப்ப நான் பாத்தீங்கன்னா சமாதிக்கு உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொல்லிட்டேன். நான் இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் உங்கள் தட்சணையை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதை வாங்கி நான் பாத்தீங்கன்னா நிறைய தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்படிலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சமாதியில அடைய முடியாது சாமி. ஆச்சாரியா தெளிவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரவண காலத்துல மனன காலத்துல இருக்கிற இது வேற, அபியாச காலத்துல அனுபூதிக்கு போறது வேற. அனுபூதிக்கு போகும்போது சரீரத்துக்காக ஒரு வச்சுக்கிறதுக்காக பரிகிரகம் பண்ணுவோம். இன்னொன்னு தர்ம நிமித்தமா பரிகிரகம் சம்பவிக்கும். இந்த 2த்தையும் கூட பாத்தீங்கன்னா தர்ம அனுஷ்டான நிமித்தேனவா பாஹ்யக பரிகிரக பிராப்தா, வெளியில இருந்து நம்ம பொருட்களை பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது சம்பவிக்கும்.
தம்ச விமுச்சிய பரித்தியஜ்ய, அதனையும் 100% விட்டுட்டு. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுட்டு, அதனால தான் ரமண பகவான் சொல்றார், 3 ரூபாய் வந்து போதும் அப்படின்னா 3 ரூபாய் எதுக்கு போய், இந்த சரீரமே அதிகம் போயின்றார், இந்த சரீரமே அதிகம்ன்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஊசி கௌப்பீனத்தை தைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்தே நூலை பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனத்தை தைச்சிருக்காரு. உற்றாருக்கு உடம்பும் மிகையாம், உற்றாருக்கு உடம்பும் மிகை, இந்த உடம்பே கூட அதிகமா அப்படின்னு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அப்போ நீங்க தர்ம நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா பரிகிரகம் வாங்கும் போது கூட, இவர் வந்து பாத்தீங்கன்னா பரிகிரகத்தை பண்ணும்போது நம்ம மகாபிரிவரோடது வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மகாபிரிவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தராதிகாரியா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டோட சித்தப்பா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு 60s 70s அந்த சமயத்துல இருந்தவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மடத்துல சுவாமி பக்கத்துல கொஞ்சம் சேவை பண்ணிட்டு இருந்தவர். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்புலட்சுமி அம்மா வந்து பாத்தீங்கன்னா MS சுப்புலட்சுமி அம்மா HMV கேசட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இது ஓப்பனா பேசுறேன், இதெல்லாம் போகணும். HMV கேசட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பண்ணாங்கல்ல, என்னது பிராத்தஸ்மரணமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேசட் பண்றாங்க. கேசட் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த சமயத்திலேயே அநேகமா 65-70s இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல 1 lakh rupees வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக் கொடுத்துருக்கான் HMV கம்பெனிக்கார. அம்மா என்ன பண்ணாங்க, மகாபெரியவர் மேல ரொம்ப பக்தியா நேரா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பலத்துல வச்சு பழம் பூலாம் வச்சு சாமிகிட்ட வந்து சமர்ப்பணம் பண்றாங்க, இது மடத்துக்கு ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அந்த சமயத்துல மடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க மடம் வேற, அப்ப இருக்கிற மடம் வேற. மடம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் அவங்களோட ரொட்டீன் செலவுக்கே வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்காது மகாபெரியவரோட இதுல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாபெரியவர் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டார். அது மாதிரி இருந்திருக்காரு, நல்ல தபஸ்வியாவா இருந்திருக்காரா, இதெல்லாம் தெரியும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியும்ல. அப்ப என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பரிகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரு ஸ்ட்ரிக்டா இருக்கார், ரொம்ப பார்த்து பார்த்தா வாங்குவார். இவரு முத்திரா அதிகாரி வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்காரு, ஆஹா நல்ல வசமான ஒரு டொனேஷன், 1 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் ரூபான்றது அப்போ வந்து கோடிங்க, பல கோடி மாதிரி. வந்தோடனே இவருக்கு சந்தோஷமா ஆஹா அப்படின்னு. மகாபெரியவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இல்லம்மா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டார். இவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஜனமா, ஐயோ என்னடா இது அப்படின்னு மகாபெரியவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு எதிர்த்து பேச முடியாது. சாமி இது வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பற்றி பாடினது தான், இது மடத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னா சாமியை பற்றி பாடிருந்தா சாமிக்கே கொடுத்துருமா அப்படின்ட்டாரான், திருப்பதி பாலாஜிக்கே கொடுத்துரு அப்படின்ட்டாரான். கொடுத்தோன்னே இவங்களால இப்போ பேச முடியல, அழுதுகிட்டே இவங்க போயிட்டாங்க. முத்திராதிகாரி கேட்டிருக்காரு, சாமி இது ரகசியம், ஆனால் இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன், யார்கிட்டயே போய் சேர்த்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. இவர் கேட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐயோ சாமி இது வந்திருந்தா மடம் நல்லா போயிருக்குமே, நல்லா அன்னதானம்லாம் பண்ணலாம், எல்லா சேவைகளும் பண்ணலாமே அப்படின்னும் போது, நீ பணத்தை மட்டும்தான்ப்பா பார்ப்ப, நான் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாதிபதியா இருக்கேன், எனக்கு அதிக பொறுப்பு இருக்கு, நான் பணத்தை கூட பார்க்கக்கூடாது, பணம் வந்த வழியையும் பார்க்கணும், யார் கொடுக்குறான்னு பார்க்கணும் அப்படின்னு. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா ரொம்ப பவித்திரமானவங்க எல்லாம் சரி, அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி குடும்பம். அப்ப தேவதாசி குடும்பத்தை இது வந்து கொண்டு கான்ட்ரவர்சியல், இது யாரா பேசுனாங்கன்னா இப்போ வந்து தப்பா ஆயிடும். அப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, தேவதாசி குடும்பத்துல இருந்து வந்தா தனம் வந்து தப்பா இருக்குமா அப்படின்னா, இல்லப்பா, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த தனத்தை வாங்கி இங்க இது பண்ணி அது காமத்தை யாரோட மனசுலயோ காமத்தை உண்டு பண்ணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாயிடுவேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சாமர்த்தியம் இல்லை அப்படின்ட்டாரான். யோசிச்சு பாருங்க, ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கதைகள் வந்து புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லப்படுது. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக சாஸ்திரத்திலேயே டீக்காக்காரங்க சொல்ற கதை. ஒரு மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நல்லா சாத்துர் மாசத்துல ஒரு பர்ணசாலையில தங்கியிருக்காரு, காட்டுக்கு நடுவுல, ஒரு வில்லேஜோட வெளியில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து சுவாமி பிக்ஷைக்கு வரணும் நாளைக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. பிக்ஷா வந்து நம்ம எப்பவுமே ஸ்வீகாரம் பண்ணிப்பாங்க, ஏன்னா பிக்ஷா தானே சாப்பாடு போய் ஆகணுமே சாத்துர் மாசத்துல. அப்ப நான் வரேன்ப்பா அப்படின்ட்டு அவர் போறார். போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்லபடியா உட்கார வச்சு, நல்லா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், சில்வர் கிளாஸ், சில்வர் இது வச்சு நல்லா எல்லாம் போதனம்லாம் கொடுத்தாங்க. நல்லா பவ்யமா எல்லாம் பண்ணாங்க. பண்ணதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டார், இந்த டம்ளர், சில்வர் டம்ளர் இருக்குல்ல, இதை எடுத்து ஜோல்னா பையில உள்ள போட்டு கொண்டு வந்துட்டார்.
கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னு தான் தெரியுது, பர்ணசாலைக்கு வந்தோன்னு தான் தெரியுது, பார்த்தா ஜோல்னா பைக்குள்ளார டம்ளர் கொண்டு வந்துருக்கார். அடப்பாவமே, இவ்வளவு நாள் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கவே மாட்டேனே, இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னோட சுபாவம் இது இல்லை. என்னோட சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட பொருளை வந்து எடுக்கிற சுபாவம் என்னோடது இல்லை. ஸ்டீலிங் தன்மை என்கிட்ட இல்லை, திருடுறது என்னோட சுபாவம் இல்லை, இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசையே இல்லை எனக்கு. அப்போ இது என்ன தோஷம் அப்படின்னு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக திரும்ப அந்த பையன் அந்த ஆள் வீட்டுக்கு வந்து ஒழுங்கா சொல்லி நீ என்ன முறையில் சம்பாதிக்கிறேன்னு சொல்லு, இல்லை அப்படின்னா சாபம் கொடுத்துருவேன் அப்படின்னா, சாமி சபிச்சிடாதீங்க சாமின்னு காலில் விழுந்து புருஷ முன்னாடி 2 பேரும் இது பண்ணி, நான் திருடி தான் சாமி என்னோட பொழப்பை ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றான். இவன் கொள்ளைக்காரன், கொள்ளையடிக்கிறதா இவனோட பிஸ்னஸ்ஸே. அப்போ கொள்ளையடிச்சு உன்னை சம்பாதிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டினா, அது மூலமா இவன் பிக்ஷை கொடுத்து அந்த பிக்ஷையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா இவருக்குள்ளாரையும் அந்த தோஷம் வந்துருக்கு. அப்போ பரிகிரகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்னோட குரு ஆசிரமத்தில் நிறைய பேர் பணத்தையே தொட மாட்டாங்க. சாதுக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தையே தொட மாட்டாங்க, எங்கே போனாலும் நடந்தே போவாங்க, நடந்தே வருவாங்க. இப்போ கூட நிறைய சாதுக்கள் அது மாதிரி இருக்காங்க, பணத்தை தொடவே மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி யாராவது பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரே ஒரு நியமம் வச்சுருக்கோம், எதேச்சையாக வர்றது அப்படின்றத. சில சமயம் வந்து அதில் கொஞ்சம் குழப்பம் நடந்துடும். எதேச்சையாக வர்றதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் வந்துடும். அப்போது என்ன இருந்தாலும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷத்தை உண்டு பண்ணும். பரிகிரகம் தோஷத்தை உண்டு பண்ணும். மகாபெரியவருக்கு நல்லா தெரியாது, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலைகாரன்ட்டையும் இதெல்லாத்தையும் வாங்கினீங்கன்னா, நாங்கள் இதில் ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டாரான்னு ஒன்று சொல்லுவாங்க. பண்டாரான்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுப்பாங்க, ஒரு ஃபீஸ்ட் நடக்கும். ஆசிரமத்தில் நடக்கிற ஃபீஸ்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டாரான்னு பேர். சாது போஜனம், சாதுக்களை கூப்பிட்டு தட்சணை கொடுத்து நல்ல போஜனத்தை கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாம்பேலேருந்தும் டெல்லியிலேருந்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பணத்தை சேர்த்து நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க. அந்த வியாபாரிகள்கிட்டலாம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோசியர்கிட்ட போய் என்ன கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாமி இது மாதிரி ஆகிப்போச்சு சாமி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் சாதுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜபம் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்காங்க, உங்கள் பாப்பத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா பணத்தை கட்டிட்டு கொண்டு வந்து ரிஷிகேஷில் ஹரித்வாரில் நல்லா மால்புவாவும் நல்லா பன்னீர் சப்ஜியும் கொடுத்து நல்லா பூரியெல்லாம் கொடுத்து நல்லா ஒரு ஃபீஸ்ட்டை பண்ணி கையில் வந்து பார்த்தீங்கன்னா 100-200 பணத்தை தட்சணையாக கொடுத்து 500-1000 பேர் கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தனம் வந்து பார்த்தீங்கன்னா காமத்தினால சம்பாதிக்கப்பட்ட தனம் காமத்தை உண்டு பண்ணும். இவனுக்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார 100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி பணம் சம்பாதிச்சானோ அதே மாதிரி இவனுக்கும் என்ன வரும், இன்னும் வேணும்னு இவன் என்ன பண்ணுவான், அந்த பணத்து பின்னாடியே இந்த சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பான். பண்டாரா சாதுக்கள், பண்டாரா சாப்பிட்டவங்க பண்டாராலேயே சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா அந்த பண்டாரால கொடுக்குற பணம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமத்தினால சம்பாதிச்சது, குரோதத்தினால சம்பாதிச்சது. அதை சாப்பிடும்போது காமக்ரோதமானது உண்டாகும். அப்போ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆகார சுத்தவ் சத்வ சுத்திகி, சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது, ஆகார சுத்தவ் சத்வ சுத்திகி. ஆகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், முதல்ல வந்து நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்க்குறோம் ஃபுட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஹைஜீனிக்காக இருக்குன்னா முதல்ல ஸ்தூலமாக இருக்கிறது சுத்தம் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது யார் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்குறோம். அப்பப்போ வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டோரத்தில் இருந்து அந்த இவங்கெல்லாம் இந்த என்னது அது பெரிய இந்த பூரி, என்ன பூரி, பானிபூரி பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா எவனும் சாப்பிடவே மாட்டான். ஆனால் ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பானிபூரியை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உள்ளே விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டுக்கிட்டு பீடியை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு கையை வந்து சுத்தம் பண்ணாமல் ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படின்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டா என்ன ஆகும், ரெண்டாவது தோஷம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கு, ரெண்டாவது வந்து அந்த பாவம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்யறவங்களோட பாவம் தப்பாக இருந்துச்சுன்னா அது உங்களை பாதிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்க்குறோம். நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவனில் போய் சாப்பிட்டோன்னா ஹைஜீனிக்காக இருக்கும், எல்லாம் க்ளவுஸ் போட்டு செய்வாங்க, மேலே வந்து கவர் பண்ணிப்பாங்க, ஹேர்லாம் விழாது, ரொம்ப நீட்டாக இருந்து குக் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனால் அவன் என்ன பாவத்தில் பண்ணியிருக்கான் தெரியுமா? அப்போ முதல்ல ஆகார சுத்தி, ரெண்டாவது பாவ சுத்தி இருக்கான்னு பார்க்கணும். அம்மா சமைச்சா எப்படி சமைப்பாங்க, ஒரு ரசம் வச்சாலும் பிரியமாக வைப்பாங்களா? உங்கள் ஒய்ஃப் வந்து சமைச்சு கொடுத்தா பிரியமாக பண்ணுவாங்களா? ஒரு பொண்ணு சமைச்சா பிரியமாக சமைச்சு கொடுப்பாங்க நம்ம வீட்டில் நமக்காக சமைக்கும் போது.
அப்போ அது வந்து வெளியில எப்படி இருக்கும், யாருக்கோ சமைக்கிறதை நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தை கிரியேட் பண்ணும். அவன் வீட்டில் பிரச்சனைகள்லாம் இருக்கும், யார் யாருக்கோ சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எரிச்சலோட சமைச்சானா என்ன ஆகும், ஃபுட்டில் வந்த தோஷம் வந்துடும். ரெண்டாவது பாவம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா திரவியம் எந்த வழியில சம்பாதிக்கப்பட்டது, முக்கியமானது. ஒரு ஃபுட்டோட திரவியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பணம் எங்கிருந்து சம்பாதிக்கப்பட்டதோ அதனால வரக்கூடிய தோஷம். இந்த 3 விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் வரும். அப்போ ஒரு சமாதிக்கு போகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கர விருத்தி, மதுக்கர பிக்ஷான்னு ஒன்று சொல்லுவோம். மதுக்கர விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமானது. நர்மத கரையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமான ஃபுட்டு கிடைக்கும். விவசாயிகள்ட்ட இருந்து வரும், நல்ல கடின உழைப்பு. அந்த கடின உழைப்புனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு ரொட்டி கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு தால் ரொட்டி கொடுப்பான், வேற எதுவும் இருக்காது. ஒரு மிளகா கொடுப்பான், ஒரு சின்ன வெங்காயத்துண்டு இருக்கும், இல்லை ஊறுகாய் இருக்கும். ஒரு ஒரு தாலும் ஒரு ரொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட்டாக இருக்குன்றீங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்ல இருந்து வந்தது. தோஷத்தை உண்டு பண்ணுமான சாப்பிட்டீங்கன்னா நல்லா பவித்திரமா, மனசு வந்து பவித்திரமா இருக்கும், சுத்தமா இருக்கும் உங்களுக்கு. எங்க குரு ஆசிரமத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எப்படி மேக் பண்ணுவாங்க தெரியுங்களா, சாதுக்கள் தான் மேக் பண்ணுவாங்க, வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஏன், பாவம். ஒரு 10 சாது 20 சாதுக்கள் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்ஜி மேக் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர், ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் சப்பாத்தி போடுவாங்க, ஒரு 4-5 பேர் ரைஸ் பண்ணுவாங்க, சப்ஜி ஒரு 4-5 பேர் பண்ணுவாங்க. எல்லாம் அப்படி அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்கும். பாவம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட இது ஓடிக்கிட்டே இருக்கும், பிரவச்சனம் போயிட்டே இருக்கும், சுவாமியோட கேட்டுக்கிட்டே யோக வாசிஷ்டத்தையோ இல்லை வேதாந்தத்தையோ கேட்டுக்கிட்டே குக் பண்ணுவாங்க. பாவம் முக்கியம். திரவியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து பார்த்து எவனா பணம் கொடுக்குறான் அப்படின்ட்டு எல்லாத்துட்டு இருந்து பணம் வாங்குறதில்ல, யார்கிட்டையும் அடிச்சு புடுங்கிறது இல்லை, எதையாவது சொல்லி உனக்கு இதை பண்ற அதை பண்றேன்னு பரிகார பூஜைகள்லாம் பண்ணி வாங்குறது இல்லை. சாதுக்கள் அவங்க தர்மத்தை பண்ற மாதிரி யாரு தர்மமா சம்பாதிச்சு தர்மமா கொடுக்குறாங்களோ அது ரொம்ப பவித்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் லைஃபுக்கு. ஆனா சமாதிக்கு போறீங்க அப்படின்னா வெறும் போஜனத்துக்கு மட்டும், சரீர தாரணத்துக்கு மட்டும் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கிரகணம் பண்ணணும், வேற எதையும் யார்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது. தனம் வந்து பாத்தீங்கன்னா மகா பாதகத்தை உண்டு பண்ணும். பரிகிரகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தோஷம் வரும். அதான் யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிகிரக. விவேக சூடாமணியில வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் சொல்லுது. யோகம்னு சொல்லக்கூடிய சமாதிக்கு போகணும் அப்படின்னா முதல் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா மௌனம், வாங் மௌனம் இருக்கணும் முதல்ல. யோகஸ்ய பிரதமம் துவாரம், முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வாங் நிரோதோ. ரெண்டாவது என்னது, அப்பரிகிரகம், பரிகிரகம் இல்லாம இருக்கிறது. பரிகிரகம் வாங்கிட்டீங்கன்னா அந்த தனம் வந்து உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். அது எத்தனால சம்பாதிக்கப்பட்டதோ அந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒருத்தர் வந்து நல்ல தனம், நல்லா கஷ்டப்பட்டு ஒருத்தர் சம்பாதிச்சு நல்ல பாவனையோட ஒருத்தருக்கு கொடுக்குறாருன்னா அந்த பக்தி பாவம் வந்து அவர் கொடுக்குற உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை கிரகணம் பண்றோம் அப்படின்னா நமக்கு நல்ல தர்மத்தை கொடுக்கும். இப்ப நான் உட்காந்து பானை எடுக்கிறேன், ஏன் தெரியுங்களா, எனக்கு வர தனம் எதுவுமே நான் கேட்டு வாங்குறதே இல்லை. அப்படியே கேட்டு வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வாங்கினா 90 ரூபாய் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் காக்கா மாதிரி பிரித்து கொடுத்துறது. தோஷம் வருமா, வரவே வராது. இருக்கிறத வந்து போகத்துக்காக எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து சுவாத்தியாயத்தில் இருக்க முடியும், மனசு வந்து பவித்திரமாக இருக்கும். அப்போ இதையும் கூட வந்து விட்டுற சொல்லுது. இதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கர விருத்தி, அதுக்கப்புறம் அஜகர விருத்தின்னு ரெண்டாவது. மதுக்கர விருத்தினா தேனி எப்படி 4-5 பூ ஒவ்வொரு பூலியா போய் டிராப்பா எடுக்குமோ, யாரையும் கஷ்டப்படுத்தாம எடுக்குமோ, அது மாதிரி தான் தன்னுடைய தேக தாரணத்துக்கு எடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் சொல்லியிருக்கு. மதுக்கர விருத்திக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஜகர விருத்தின்னு பேர். அஜகர விருத்தினா எப்படி வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாம்பு வந்து நல்ல சுவாசத்தை எடுத்துக்கிட்டு தான் பக்கத்துல எந்த ஜீவன் வருதோ அதை மட்டும் தன்னுடைய சுவாசத்தினால இழுத்து உள்ள இழுத்துக்குமா. பக்கத்துல சின்ன கண்ணுக்குட்டியோ ஆட்டுக்குட்டியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கும், அப்படியே கிடக்கும். மலைப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும், முயற்சி பண்ணி போய் எதையும் எடுக்காது. ஆனால் தேனி என்ன பண்ணும், தேனி பூவா போய் 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 ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரும். அது மாதிரி மதுக்கர விருத்தி முதல்ல தேனி விருத்தி. தேனி விருத்தினா என்ன அர்த்தம், லைஃப் ஸ்டைல் அது மாதிரி இருக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் நல்லா ஸ்திதி ஆகுது, நல்லா அனுஷ்டானம் நல்லா போக ஆரம்பிக்குது அப்படின்னா, சமாதி மெதுவாக கூட ஆரம்பிக்குது அப்படின்னா அஜகர விருத்திக்கு வந்துடணும். இருந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நம்ம தேடி யாராவது வந்து சுவாமி சாப்பிட்றீங்களா, கொடுங்க அப்படின்னு எடுத்துக்கிறது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ விருத்தின்னு பேரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் முயற்சி பண்றது, வாயை திறந்து இருக்கிறது, எதுவும் வந்து உள்ள வருதோ அதான். வலுக்கட்டாயமா வர்றதை மட்டும் ஆகாசத்துல இருந்து எப்படி மழை பெஞ்சா உண்டோ அது மாதிரி இருக்கிறது.
அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதியில உச்சத்துக்கு போக முடியும். அதனாலதான் சன்னியாசிகளுக்கு இந்த 3 விருத்தியில பிக்ஷை எடுக்கணும்னு வச்சிருக்கு. வேற எந்த வஸ்துவையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக நிரீஷாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா. பாடியை வந்து பாத்தீங்கன்னா கண்ட கர்மங்களை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு அதிகமா வேலை கொடுத்தீங்கன்னா உங்களால யோகத்துல உட்கார முடியாது. அப்ப சேஷ்டையை நிப்பாட்டணும். நிறைய ஆசை வச்சிருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சலிச்சுக்கிட்டே இங்க அங்க ஓடி ஆடிக்கிட்டே இருப்பான். அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகம் சம்பவிக்காது. அதே மாதிரி கூட்டத்துல இருக்கிறவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகம் சம்பவிக்காது. நித்தியம் ஏகாந்த சீலதா, சதா ஏகாந்தத்தில் இருக்கணும். அப்ப யோகத்துக்கு போறதுக்கு இந்த சமாதிக்கு போய் அனுபூதி பண்ணணும்ன்றவனுக்கு இத்தனை கண்டிஷன்ஸ் வந்துடுது. அதுல முக்கியமானது 2வது ஸ்டெப்பே வச்சிருக்கார், பரிகிரகத்தை விடுறது அப்படின்னு. அதான் முக்கியம், பரிகிரகம். அடிச்சா தோஷம் வந்து பரிகிரகத்தினால வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்ட ஆச்சாரிய சொல்றாரு, அப்பரிகிரக ஸ்தைரிய, பரிகிரகம் இல்லாததுல வந்து நல்லா நிக்கனான்னு வச்சுங்களேன். ஏன் மகாபெரியவர் வந்து பாத்தீங்கன்னா குருத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாரு, வாழைப்பூ குருத்து, தேங்காய், இது மாதிரிலாம் எதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல என்னன்னா தோஷம் இல்லாம இருக்கிறது, பவித்திரமா இருக்கணும். மனசுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தோஷம் வராம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த தபஸ்விகள் எல்லாமே இது மாதிரி பண்றாங்க. இதுக்கப்புறம் இதுல நல்ல நிலை பெற்ற என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா ஜென்ம கதந்தா சம்போதா. ஜென்ம கதந்தா அப்படின்னா எந்த விதமாக இந்த ஜென்மம் உண்டாயிற்று அப்படின்ற விஷயங்களை பத்தி, ஜென்மத்தை பத்தின விஷயங்கள் அவனுக்கு நல்லா தெரிந்துவிடும். அவனுடைய ஜென்மத்தை பத்தி எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரிந்துவிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம கதந்தா சம்போதக. பாஷிகார் சொல்றார், நல்லா புரியும், பாத்துக்கலாம். அஸ்ய பவதி அப்படின்னு ஒரு பதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அபரிகிரக ஸ்தைரியே ஜென்ம கதந்தா சம்போதக அஸ்ய பவதி அப்படின்னு ஒரு சப்தத்தை ஆட் பண்ணிக்கணும் சூத்திரத்தோட. அத்தியாகாரம் செய்து கொள்ள வேண்டும். அத்தியாகாரம்னா அதை சொல்லி அதை மீனிங் பண்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு அஸ்ய பவத்தின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். அஸ்ய பவத்தினா இவ்வாறு அவனுக்கு இவனுக்கு உண்டாகிறது. யாருக்கு? இந்த அபரிகிரகத்துல நிலை பெறுபவனுக்கு ஜென்மம் எவ்விதமாக உண்டாயிற்று என்ற ஞானமானது இவனுக்கு உண்டாகிறது. அஸ்ய பவத்தினா இவனுக்கு உண்டாகிறது அப்படின்னு சூத்திரத்தோட இந்த 2 பதத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். சரி, என்ன ஜென்ம கதந்தான என்ன அர்த்தம் சொல்றார்? கோ அகமாசம், நான் இந்த ஜென்மத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தேன், இந்த ஜென்மத்துக்கு முன்னாடி ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன். கதம் அகமாசம், எவ்விதமாயிருந்தேன், என்னவாயிருந்தேன், எவ்விதமாயிருந்தேன், என்னோட கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு. கிம் ஸ்வித் இதம், எதுக்காக இந்த ஜென்மம் இந்த விதமா எனக்கு நடக்குது. கிம் ஸ்வித் இதம், இது ஏன் இப்படி நடக்குது. நான் சொல்றேன்ல, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு நம்ம கேட்போம்ல. ஆனா இந்த இந்த அபரிகிரகத்துல நின்னவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது நடந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நன்றாக தெரியும். முந்தின ஜென்மத்துல நான் இதை பண்ணினேன், அதனால இது நடந்திருக்கு அப்படின்னு இப்ப நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் தெரியும். கிம் ஸ்வித் இதம், கதம் ஸ்வித் இதம், எந்த பிரகாரமா இது நடக்குது. கதம் ஸ்வித் இதம், இது இது எந்த விதமா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கேவா பவிஷ்யாம, நான் இனி ஃபியூச்சர்ல என்னவா ஆவேன், எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன விதமா ஆவேன். கதம் ஸ்வித்திதம், இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா ஆகும், நான் ஃபியூச்சர்ல என்னவா ஆக போறேன். கதம் வா பவிஷ்யாம இது கிம் கேவா பவிஷ்யாம கதம் வா பவிஷ்யாம, நான் வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆவேன், எவ்விதமா ஆவேன், என்ன ஆவேன், எவ்விதமா ஆவேன். ஃபியூச்சர்ல என்னென்ன ஜென்மங்கள் கிடைக்கும், எந்தெந்த விதமான ஜென்மங்கள் கிடைக்கும், அதுல என்னென்னலாம் அனுபவிப்பேன் அப்படின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் என்னது ஏவம் அஸ்ய, இந்த விதமாக இவனுக்கு பூர்வாந்த பராந்த மத்தியேஷு, பூர்வாந்தம்னு என்ன அர்த்தம், முந்தின ஜென்மங்கள்ல என்னவா இருந்தோம், பராந்தம்னா இனி ஃபியூச்சர்ல என்னவா இருக்க போறோம். அதே மாதிரி மத்தியத்துல இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜென்மால வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சம்பவிக்குது, இதுக்கு என்ன ரீசன், என்ன இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் எது நடக்கும், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியேஷு ஆத்மபாவ ஜிக்ஞாசா, தன்னை பத்தின எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல,
சாமி சாமி நான் கை கை பார்க்குறேன்னு சொன்னால் நான் இப்போ யார்ட்டையும் சொல்கிறதே இல்லை. நான் இப்போ 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஒரே என்ன கைரேகை தெரியும் அப்படின்னா எல்லாம் கொண்டு வந்து சாமி சாமி என்னோடது பாருங்க என்ன. நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நம்ம வேதாந்தம் படிக்கிறது யாருக்கும் கேட்கறதே சொல்லிக் கொடுக்கறது இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வேதாந்தம் நாள் கணக்காக சொல்லிட்டு இருக்கேன், வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், யாராவது வந்து சாமி என் கையை பார்த்து சொல்லுங்க சாமி அப்படின்னு கையை நீட்டிடுவாங்க. நான் இப்போ அதனால தான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக பேன் பண்ணிட்டேன், கையே பார்க்கறது இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும், நான் என்னவா இருந்தேன் இனி என்ன ஆகும், இப்போ ஏன் இப்படி நடக்குது. இந்த மூணுத்தை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு ஜிக்யாசா இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல் இருக்கு. அது சொரூப்பேன உபாவர்த்ததே, அது பூரணமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சொரூபத்தோட நமக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி காட்டுமா. ஏன் இது நடக்குதுன்னு யோசிச்சா அப்படின்னா டக்குன்னு நான் முந்தின ஜென்மத்தில் இதை பண்ண இது நடக்குது, இதை பண்ணினா இது நடக்குது, இதை பண்ண இது நடக்குது அப்படின்னு அவனுக்கு காட்டி கொடுத்து விடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே பார்க்கலாம், இப்பவே பார்க்கலாம். நல்லா நான் சொல்றேன்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சா லாப சந்துஷ்டகம் வருங்க, அயாச்சிதமா எதிர்ச்சா லாப சந்துஷ்டமா, பணத்துக்காக எந்த முயற்சியும் பண்ணாம, பணத்துக்காக எந்த காரியத்தையும் பண்ணாம நீங்க கொஞ்ச நாள் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நடக்கிற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு, ஓ இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு இது நடந்திருக்கு, கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்ல, ஏதா யமஸ்தைரியே சித்தைய, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யமத்தோட ஸ்திரத்தன்மையில உண்டாகக்கூடிய லாபம் அப்படின்னு சொல்லியாச்சு. யமத்துக்கு முடிச்சாச்சு. அடுத்த ஆச்சாரிய சொல்றார் நியமேஷு வக்ஷ்யாமக. அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரிக்கா சொல்றார், நியமத்திற்கான சித்திகள் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆரம்பிக்கிறார் 40வது சூத்திரம். சௌச்சஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசன்சர்கஹ, சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசன்சர்கஹ, சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கஹ. சௌச்சாத், சௌச்சாத்னா சுத்தத்திலிருந்து. சுத்தம் எத்தனை விதம் பார்த்துருக்கோம், பாக்கியம் ஆபியந்தரம் 2 விதம், உள் சுத்தம் வெளி சுத்தம். இந்த 2 சுத்தத்தினால நமக்கு என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வ அங்க ஸ்வாங்க, தன்னுடைய அங்கங்களில், தன்னுடைய தேகத்தில் இருக்கிற அங்கங்களில், ஜுகுப்சா, ஜுகுப்சான்றதுக்கு அர்த்தம் வெறுப்புன்னு அர்த்தம். ஒரு ஒரு கிருணாபாவம்னா என்ன அர்த்தம், அப்படியே ஐயோ கூச்சப்படுறது, ஒரு வெறுப்பு வர்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். முதல்ல வந்து தன்னுடைய அங்கங்கள்ல வெறுப்பு உண்டாகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா பரைர் அசம்சர்கஹ, பிறரோட சேர்ந்து இருக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிடும், தூரம் தூரமா இருக்கிறத நம்ம நடக்காது. இப்போ சரீரத்தோட சம்பந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா விலக்கி விடுவோம். அசம்சர்கன்றதுக்கு அர்த்தம் சம்சர்கனா சம்பந்தம், அசம்சர்கம்னா சம்பந்தம் இல்லாமல் போதல், பிறரோட சரீரத்தில் சம்பந்தம் இல்லாமல் போதல். இது நடக்கும். முதல்ல என்ன நடக்கும், தன்னோட அங்கங்கள்ல வெறுப்பு உண்டாகும். நான் தான் சொன்னேன்ல, நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா சொன்னதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாரோ லலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 சோப்பு, லலிதா அம்மாவா இல்லை தனமாமியான்னு தெரியல, 2 சோப்பை கொடுத்து அமைச்சிருக்காங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல்வுட் சோப்பு. இந்த சரீரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து சாண்டல்வுட் சோப்பு போட்டு 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 பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். என்ன ஆச்சு, சாண்டல்வுட் மாதிரி ஸ்மெல் வருமானு வரவே மாட்டேங்குது, நாடு. காலையில் ஒரு குடியல் போட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தூக்கணும், இங்கேருந்து ஸ்மெல் வருது. ஐயோ, என் சரீரத்தை பார்த்து எனக்கே அசிங்கமாக இருக்கச்சே, என்ன சரீரம். எப்போ பார்த்தாலும் இப்போ வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சா, ஸ்வெட்டிங் ஸ்வெட்டிங் ஸ்வெட்டிங், நல்லா சந்தனமாக இருக்கும்ல, சந்தன சோப்பு போட்டிருக்கோம்ல, ஸ்வெட்டிங் வந்துச்சுன்னா சந்தனமாக மணக்கும்ல, நம்ம யூரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனமாக மணக்கும்ல, நம்ம மலம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனமாக மணக்கும்ல, நம்மள்தாச்சே எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சாமி, சுத்தப்படுத்ததான் தெரியுது. என்ன தேய்ச்சி 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 கழுவினாலும் குளிச்சாலும் சோப்பு போட்டாலும் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் இந்த அங்கம் எப்பவுமே மொபைல் டாய்லெட் தான், யூஸ் ஸ்மெல் தான் வரும் அப்படின்னு ஒரு வெறுப்பு வரணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தத்தினால கிடைக்கக்கூடிய முக்கியமான பர்பஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என் தேகத்திலேயே எனக்கு வெறுப்பு இருக்குன்னா இன்னொருத்தர் தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விரும்புவோமா, டச் பண்ண விரும்புவோமா, விரும்ப மாட்டோம். இதுதான் முக்கியமானது. ஆச்சாரியார் சொல்ல போறாரு, என்னன்னு பார்ப்போம். ஸ்வாங்கே,
இவங்க அன்னைக்கு கேட்டாங்கல்ல, அம்மா நீங்கள் கேட்டீங்களா கோமதி சங்கரனம்மா, நீங்கள் கேட்டீங்கல்ல, அதான் இது. இப்போ நம்ம சௌச்சம் மடி பார்க்குறோம்னு சொல்கிறோமே, மடி பார்க்கறது எதுக்காக தெரியுங்களா? என் பாட்டிகிட்ட வந்து என் பாட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். என் பாட்டி ரொம்ப பிரியமா எனக்கு, அதெல்லாம் வேற. அவங்க பார்க்குற மடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டிக்கணும்னு தோணும் எனக்கு. அந்த பாட்டி சின்ன பையனாக இருக்கும்போது என்ன அம்மாவோட இதை போய் காலை போய் கட்டி பிடிச்சிக்கிறது எவ்வளோ சுகம் இல்லை அது. பாட்டி தான் ஒரு பிரியமாக போய் பக்கத்தை வராதனோ தொடவே தொட விடாது பாட்டி. ஆக்சுவலாக என்னன்னா, மடி பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு முக்கியமானதை கட் பண்ணிட்டாங்க. மடி எதுக்காக பார்க்குறோம், சுத்தம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா வைராக்கியத்துக்காக தான் சுத்தம் பார்க்கறது. வைராக்கியத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மடியில் நின்றுட்டோம். அதோட பர்பஸ் என்னவோ அதை அடையாமல் விட்டுட்டோம். இதான் முக்கியமானது. தன்னோட அங்கங்கள்ல ஸ்வாங்கே ஜுகுப்சாயாம், தன்னுடைய அங்கங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு வரணும். சௌச்சம் ஆரம்பமானக, யாரெல்லாம் சௌச்சத்தை ஆரம்பிச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் காய அவத்திய தரிசி. முக்கியம் விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம். காயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவத்தியம்ன்றதுக்கு அர்த்தம் தோஷத்தை பார்க்கின்றவன். தோஷத்தை பார்க்கறதுக்காக தான். ஐயோ என்னடா இது 3 வேளை குளிச்சு பார்க்குறோம், 3 வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்மெல் வரவே மாட்டேங்குது. காலையில் எந்திரிச்சா வந்து வாய் நாறுது, மூக்கு நாறுது, எல்லாம் நாறிக்கிட்டே இருக்கு. கண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வருது, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டே இருக்கு. இந்த மொத்த தேகம் என்னது லீக் ஆகிட்டே இருக்கு. மலஞ்சோறும் 9 குடிலை 9 வாயிலை மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய சிவபுராணத்துல சொல்றார். இதெல்லாம் வஞ்சனைய பண்ணிடுச்சு நமக்கு. எல்லாம் மலம் வலியுது, இதுல எல்லாத்துலயும் அழுக்குதான். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளதே நம்ம சகிச்சுக்க முடியல. அப்போ இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க பாலிஷ் எல்லாம் போகாதீங்க. பாலிஷா போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வீணா போய் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னா இது வந்து தோஷத்தை உடையது அப்படின்னு அவத்திய தரிசி. அவத்தியனா தோஷத்தை பார்க்கின்றவன். காய அனபிஸ்வங்க ஸ்வங்கி யதிர்பவதி. எவன் இதை பார்க்கிறானோ அவன் என்ன ஆவான் தெரியுங்களா? காய அனபிஸ்வங்கி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறுப்புடையவனா, இதுல வந்து ஆசை இல்லாதவனா யதியாக ஆகி விடுகின்றான். அப்ப யாரு பற்றுதலை உடைய மெதுவா சுத்தம் பண்ண 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 பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? வைராகியத்தை கொடுத்துரும். இதுல ஆசை வராது, மோகம் வராது. இந்த சனியனை எப்படா தொலைப்போன்னு தான் தோணும் ஒழிய இந்த ஜென்மமே வேணாம், சரீரமே வேணான் தான் தோணும். அவன் யதியாக ஆகி விடுகின்றான். கிஞ்ச, அது மட்டும் இல்ல, தன்னோட தேகத்துல வைராகியம் மட்டும் இல்ல, என்னது பரைர் அசம்சர்கா, மற்றவங்களோட சரீரத்திலையும். என் சரீரம் மாதிரி தான் சாமி, நான் தான் பார்ப்பேன். நான் சின்ன வயசுல என்னோட ஆச்சாரிய சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார். எங்க ஆச்சாரிய சுவாமி ரொம்ப, நாங்களாம் இப்ப பேசுற மாதிரி பேச மாட்டோம். எங்க ஆச்சாரிய சுவாமி ரொம்ப ப்ராக்டிக்கல். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி எனக்கு வந்து காம எண்ணங்களா வருது சுவாமி அப்படின்னு ஒரு சின்ன வயசுல, நான் ஒரு 24 வயசுல நான் சுவாமிகிட்ட 23 வயசுல போறேன். அப்போ அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்ய எல்லாம் பண்ணும். ஒரு மோகம் வந்து கண்ணை மறைச்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது என்ன சுவாமி சொல்லுவார், என்னது இந்த ஸ்கின்னும் ஐஸ்வர்யா ராய் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறையா வச்சு பாருங்க, நல்லா பாரு, காலையில் எந்திரிச்சோன்னு ஸ்மெல் பண்ணு. எப்பவுமே என்னோட ஆச்சாரிய சுவாமி சொல்லி கொடுத்துருக்காரு. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கில் வந்து ஸ்மெல் பண்ணிக்கோ. நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, பஞ்சபூத்தம் தானே இது. எனக்கு என்னோட அக்கில் எப்படி ஸ்மெல் அடிக்குமோ இதே தானே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஹீரோயினா நிறைய பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சந்தனமாவளியும் எல்லா இடத்துலையும் எல்லா ஓட்டையில இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மலம் தானே வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, கிராஸ் பண்ணி போயிடுறோம். நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பாலிஷ்டா போயிட்டே இருக்கோம். நம்ம அனாதி காலத்துல இருந்து பாலிஷா போகும்போது இப்ப நான் பேசுற மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கம்மியா பேசுறேன், ரொம்ப 5% பேசுறேன். என்னோட யோக சூத்திர ஒரு வீடியோ இருக்கு, எங்களோட கிளாஸஸ் இருக்கு, அதை எடுத்து கேட்டீங்க அப்படின்னா என் மேல கேஸ்லாம் ஒரு 10-20 கேஸ்லாம் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பட்டவர்த்தனமா நம்ம தெரியணும் நமக்கு. இனி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னு உங்களோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். வேக்கப் ஆனதுக்கு பிறகு முதல்ல பார்க்கணும் என்னோட பாடி எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னோட யூரின் என்ன ஸ்மெல் இருக்கு, யாராவது உள்ள நுழைய முடியுமா? என்னுடைய மலம் என்ன ஸ்மெல் வருது, என்னோட பாடி வியர்வை ஸ்வெட்டிங் ஆகிறது எவ்வளோ நாத்தம் அடிக்குது. நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு 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 இது பண்ணிட்டு இருக்கோம்.
இதை என்னதான் வாஷ் பண்ணாலும் 50 வருஷமா வாஷ் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகல, திருந்தவே மாட்டேங்குது. இது சோப்பு கரைஞ்சதுதான் மிச்சம். நான் போட்ட சோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வச்சிருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு சோப்பு போட்டிருக்கேன். தேய்ச்சு என்ன ஆச்சு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்போ இதே மாதிரி தானே சுவாமி என்னோட சுவாமி சொல்லி கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ யாரையெல்லாம் ஹீரோயினா பெருசுன்னு பாக்குறியோ, ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், இல்ல வந்து கிளியோபாட்ராவா இருக்கட்டும், எவளா இருக்கட்டும், ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகமும் ஒண்ணுதான், அந்த தேகமும் ஒண்ணுதான், இதுவும் பஞ்சபூதம் தான், அதுவும் பஞ்சபூதம் தான். இதுக்கும் 9 வாசல் இருக்கு, துவாரம் இருக்கு, அதுக்கும் 9 வாசல் துவாரம் இருக்கு. இதுல ஸ்மெல் எப்படி வருமோ இதே ஸ்மெல் தான் எல்லாத்துலயும் வரும். எல்லாத்துலயும் ஒரே ஸ்மெல் தான் வரும். எல்லாத்துலயும் மலம் தான் வரும். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம்லாம் வராது. இத வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா பிரத்யக்ஷமா தன்னுடைய தேகத்துல புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் சுவாமி? பரைர் அசம்சர்க, மற்ற தேகத்தை வந்து டச் பண்ணணும்னு கூட வந்து பாத்தீங்கன்னா வராது. நான் இன்னொருத்தரோட தேகத்தை டச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஒரு பையன் இருக்கான், ஆகாஷ்னு ஒரு பையன் இருக்கான். நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவேன். அந்த சின்ன பையன் ஒருத்தான். நான் அவனையே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்களாகி இப்போ 2-3 வாட்டி போய் பிடிச்சி அவனை ஒரு குளிக்கிட்டு வந்தேன். சரீரத்தையே நாங்கள் யாரும் டச்சே பண்ண மாட்டோம், எந்த சரீரத்தையுமே. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை டச்சே பண்ண மாட்டோம். சன்னியாசிகள் குழந்தைங்களை டச்சே பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த சரீரத்தையும் டச் பண்ணாம இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும், இந்த சரீரம் எப்படியோ அதே சரீரம் தான் அப்படி. அப்ப காமாவேஷம் வருமா? காமத்தை வந்து தேகத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை எடுக்கலாம், இன்னொரு தேகத்தோட சம்போகம் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆனந்தம் எடுக்கலாம், ஆலிங்கனம் பண்ண ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிப்பு வருமா? அப்படின்னா தான் தேகத்துல ஒருத்தன் அழுக்கையும் மலத்தையும் பார்க்கிற ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தேகம் எப்படி சொர்க்கமா இருக்கும், இன்னொரு எப்படி தேகம் இனிமையா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரிய பிரதிஷ்டா நல்லா உண்டாயிரும் சௌச்சத்தினால. இன்னொரு தேகத்துல மோகமே வராது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரைர் அசம்சர்க காய ஸ்வபாவ அவலோகி. முக்கியமா சொல்லிட்டார், காயத்தோட இந்த தேகத்தோட ஸ்வபாவத்தை பார்க்கின்றவனுக்கு. நம்மலாம் பாக்குறோமா? நம்மலாம் பார்க்கல. யதார்த்தத்தை பார்க்கணும். யதார்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வமபி காயம், தன்னுடைய காயமும் கூட ஜிகாசுகுன்னு அர்த்தம். தன்னுடைய காயத்திலேயே அவனுக்கு வந்து வெறுப்பு வருது அப்படின்னா மிருஜலாதிபிர் ஆக்ஷாலயன் அபி, மண்ணையும் சோப்பையும் அதே மாதிரி ஜலத்தையும் வச்சுக்கிட்டு சுத்தப்படுத்தினாலும் கூட இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா காய சுத்தி அபஷ்யன்னு, காய சுத்தி நடக்கிறதே இல்லை, இந்த தேகம் சுத்தமாகிறதே இல்லை என்று பார்க்கிறவன் கதம் பரகாயைர் அத்தியந்தம் ஏவ அப்ரயதைஹி சம்சிருஜேத. அப்படி இருக்கும்போது என்னுடைய தேகத்தையே நான் வாஷ் பண்ணி சோப் போட்டு பெர்ஃப்யூம் அடிச்சு எல்லாம் பண்ணியும் ஒண்ணு நடக்கல அப்படின்னும் போது இதே மாதிரி தான் பிறருடைய காயங்களும் பரகாயைஹி அத்தியந்தம் ஏவ, மற்றவங்களோட காயையும் 100% இதே மாதிரி தான் அப்படின்னு அப்ரயத்தைஹி சம்சிருஜேத. எப்படி மற்றவங்களோட சரீரத்தோட இவன் சேர்க்கையை விரும்புவான், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் டச் பண்ணவே மாட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. அப்ப என்ன ஆகும்? 2 காரியம் நடக்கும். தன்னோட தேகத்துல வெறுப்பு வரும், இன்னொருத்தரோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறது சம்பவிக்கும். எனக்கு நான் உட்கார்ந்து யோசிப்பேங்க. நான்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்களாம் சும்மா உட்கார்ந்து இருக்கோன்னு. நான் எந்த ஸ்மெல் வந்தாலும் யோசிப்பேன், எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணுவாங்க. நான் ரொம்ப டீட்டெயிலா போவேன், வேணாம் நீங்களா பாத்தீங்கன்னா என்ன சாமி இப்படிலாம் பேசுறான்ருவீங்க. வைராக்கியம் வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பிரதிபக்ஷ பாவனை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிரதிபக்ஷ பாவனை பண்ணணும். ஒவ்வொரு சின்ன தோஷத்தையும் பார்க்கணும். சில சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ் பண்ணாம இருந்தோம்னா என்ன ஸ்மெல் வருது வாய், யோசிச்சு பாரு. கரெக்டா டெய்லி பிரஷ் பண்ணலன்னா என்ன நாடுது. நமக்கு வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா இதுல மூக்குல இருந்து வலியறது என்னது நல்லாவா இருக்கு போகுது. இதை நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணுவேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்திரீ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வந்து எனக்கு ரொம்ப மங்களமா தெரியறான்னு வச்சுங்களேன், ஒரு உள்ளுக்குள்ளார லைட்டா ஒரு காமம் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது, அழகா இருக்காளே அப்படி சௌந்தரியமா இருக்காளேன்னு யோசிக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுது, என்ன இருக்கும், மேக்கப் போட்டு நம்ம டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து என்ன பண்ணிருக்கோம், மொபைல் டாய்லெட், இதுவும் மொபைல் டாய்லெட் அதுவும் மொபைல் டாய்லெட் நம்ம பூசி வச்சிருக்கோம், ஒரு மறைச்சு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா மோகம் என்ன ஆயிடும், டக்குன்னு போயிடும். அப்ப இப்ப பாக்குற பார்வையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரே தேகம் தான், பஞ்சபூதம் தான்.
எல்லாம் நாரும், வேற எதுவும் இல்லை. எல்லா தேகமும் நாரும். என்ன இழுத்து டைட்டா கட்டி வச்சிருக்கு. ஒரு வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டைட்டா இழுத்து கட்டி ஒரு டும் 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 டம்னு அடிச்சிங்கன்னா மோளம் சத்தம் நல்லா வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் டைட்டா இழுத்து கட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு குழந்தை பிறந்தா தளர்ந்து போயிடும். அதையும் மேக்கப் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தோட சரீரம் சுருங்கி 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 கடைசியில ஸ்கின் எல்லாம் என்ன ஆயிடும், போச்சு. எல்லாம் அப்படிதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல மோகத்துல இருக்கும் சாமி. அப்போ யதார்த்த தரிசனம் பண்றவனுக்கு தான், அதுக்காக தான் சௌச்சத்தை ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? மடி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பண்ணணும்? வைராக்கியத்துக்காக தான் மடி பண்ணணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா 40வது சூத்திரம் முடிச்சது. நமக்கு அடுத்த சூத்திரத்துக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சோன்னு யாராவது வந்து பாத்தீங்கன்னா, நான் 136 கிளாஸ்ல இந்த இது வந்து யோக சூத்திரம் என்னோடது வந்து பழைய யோக சூத்திரம் ஒண்ணு இருக்கு. சாதுக்களுக்கு எடுத்த யோக சூத்திரம் ஒண்ணு இருக்கு. ஒரு 136 கிளாஸ் எடுத்திருக்காரு. 126 கிளாஸ் இருக்கு யோக சூத்திரம். அதை கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இது பண்ணதுக்கு பிறகு அதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் விஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா. நான் இப்போ ரொம்ப எலாபரேட்டா எடுத்துட்டு இருக்கேன். அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அனுப்பி வச்சேன் அப்படின்னா வேகமா 126 கிளாஸ் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும்ல. இப்போ நம்ம வந்ததே 126 கிளாஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்பவே 143. அதனால ரொம்ப வேகமா சாதுக்களுக்கு நல்லா வேகமா போயிருப்பேன். நான் ஷார்ட்டா எடுத்திருப்பேன். வைராகியத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட அந்த பழைய கேசட்டை கேட்டீங்க அப்படின்னா, பழைய ஆடியோஸ் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். வைராகியம் வரணும் நம்ம தேகத்துல. தன்னுடைய தேகத்துல ஒருத்தருக்கு வைராகியம் வரல அப்படின்னா இந்த ஜெகத்து மேல வைராகியம் வரவே வராது. அப்ப இந்த வைராகியம் வந்துதான் ஆகணும். அதுக்குதான் தோஷத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த தேகத்துல என்னெல்லாம் தோஷம் இருக்கு, என்ன தோஷம் இருக்கு. இப்ப என்ன கேட்டீங்க அப்படின்னா, போட்டோம் சாமி தொலையிட்டு, இந்த சனியை தொலையிட்டோம், இந்த தேகமே வேணாம், இனி பிறக்கவே கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்து நமக்கு வரணும். இதை வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பிறந்துட்டு தான் இருக்கணும். பார்ப்போம். ஹரி ஓம்.